அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய வரலாற்று சிறப்பு மிக்க தாய்மொழியில் ஆங்காங்கே இளைஞர்களுடைய ஜோதிகள் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரில முத்து முகமது மொழியில்லா அவர்களுடைய நினைவு விழாவை மிகவும் சிறப்பாக வரக்கத்தாக நடத்தி வரக்கூடிய தற்போதைய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுடைய புகழை பேசுவதற்கும் பாடுவதற்கும் நமக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு புதிய தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். எந்த தலைப்பு என்னவென்றால், பரவலாக எல்லா நோட்டீஸ்லையும் தலைப்புகள் ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உயிர் நாடுகளாக இருந்தாலும் மீளாதுகளாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தலைப்பை மாற்றி மாற்றி கொண்டே இருப்பாங்க. அதே வந்து தலைப்பு ஆளுக்கும் மாறும். நாம இறைநேசர்களுடைய வரலாற்றை ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நான் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்திலே இறந்து போனவர்களை மையத்துகளை அல்லாஹ் தான் குறிப்பிக்கிறான். மறுமையிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்ததாக குர்ஆனில் சொல்லி காட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவைகளை குறிப்பிட்டதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். ஆனால் உலகத்திலே இறைநேசர்கள் சஹாபாக்கள் காலத்திலும் இமாம்கள் காலத்திலும் அதற்கு உள்ள ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த மாமேதைகள் யாராவது மையத்துக்களை அயாத்தாக்கிட்டாங்களா? இறந்தவங்களை உயிர்ப்பிச்சிருக்காங்களா என்று அந்த ஆய்வு கண்ணோட்டத்தோடு நான் செய்திகளை சேகரித்த போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 விஷயத்துக்கு மேல கிடைக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு கிதாபுகள் அதெல்லாம் பார்த்தோம் சொன்னா 100கணக்கான விஷயங்கள் அது. முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு இறைநேசர்களுக்கு ஒரு அழகான தத்துவத்தை நமக்கு சொல்லி தந்தார். இறைநேசன்னா யார்? அவருடைய சொல் எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள சொல் என்றால், மகான் என்றால் யார் தெரியுமா? மகான் என்றால் யார்? மனிதர்கள் மேன்மக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்களை இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் இபாதில்லா எல்லாரும் நானும் அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு அழைக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய அடியார்களை இப்படி சில பேர் இருக்காங்க. லவ் அப்சம் அலல்லா, அல்லாஹ்வுடைய சத்தியம் விட்டு ஆண்டவா இதை நீ நடத்தி தரணும் என்று அல்லாஹ்ட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா அவர் அல்லாஹ் அதை நடத்தியே தீருவான். அவங்க பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இல்லையே சொல்லவாங்க. இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத எனக்கு சஹாபாக்கள் இருந்து நம்ம வருவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை எழுதக்கூடிய அப்துர் ரஹ்மான் சபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஒரு கனவு ஒன்று. அந்த கனவுல அவர் கணவர் வெளியூருக்கு போயிருந்தார். அந்த அம்மா என்ன கனவு காணுதுன்னா, வீட்டுல உள்ள பேச்ச மரம் தப்பியே மூட்டோடு கலந்து கீழே விடும். அப்படி ஒரு கனவு காணும். அவங்க வீட்டுல உள்ள ஒரு தலை மறந்துட்டாலும் என்ன தெரியல, பயம். வீட்டுல உள்ள மரம் தானே கீழே விடுது. அவங்க வீட்டுல உள்ள தலைவர் தானே மெயின். அவங்க வீட்டுல உள்ள தலையை கனவு தானே. நாம வேற கணவர் வேற வெளியூர் இருக்காரு, இன்னும் தெரியலையே, பயங்கரமான கனவா இருக்கு. ரசூலுல்லாஹ் போய் கேட்டார். ரசூலுல்லாஹ் என்னைக்குமே திகிலா வந்தா கூட சிரிப்பா விளக்க சொல்லுவாங்க. சிரிச்சு போறதாக கனவு விளக்க சொல்லுவாங்க. காரணம் ஒரு அதிகம் சொல்லுது, இதே மாதிரி ஒரு அம்மா வந்து ரசூலுல்லாஹ் கேட்குது, என் வயிற்றுல புள்ள இருக்குது, என் வீட்டுல இருந்து வீடு இடிஞ்சு விடுது, வயிற்றுல இருந்து ஒரு 60 ரூபாய் தொடர்ந்து
புள்ள பிறக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் கனவு வருவார் சந்தோஷமா தான் சொல்லி கொடுத்தாங்க தாரமியம் அதிசயம். ஆனா இந்த சமயத்துல மாத்திரம் வகையினுடைய உத்தரவு என்னவோ இதைத்தான் சொல்லணும் என்ற ஒரு கட்டளையை என்னவோ சொன்னார்கள். உன் கணவரை நீ மறுமையில தான் சந்திக்க முடியும். பயணத்தில் இருக்கக்கூடியவர் இனிமேல் திரும்ப மாட்டார். உன் வீட்டில் இருக்கக்கூடிய பேரத்தை மரம் மூட்டோடு தாய்கிறது. உன் கணவர் இது திரும்ப மாட்டார் அப்படின்னு பதில ரசூல்லா சொல்லிட்டார். ரசூல்லாவுடைய வளமையே கிடையாது, சொல்ற வளமையே கிடையாது. திகிலான கணவருக்கு நல்ல சந்தோஷ வழக்கம் வளர்த்து சொல்லக்கூடிய நபியர் பாருங்க. அந்த அம்மா அழுதுக்கே போகும்போது அவங்க ஆயத்தை வழியில பாருங்க எதுக்கு அழுகுறேன்னு கேட்டாங்க. அப்ப இந்த மாதிரி மூட்டோடு இறந்திருவாங்க. ரசூலுல்லாஹி கேட்கறது எதையுமே சொல்லலாம். அந்த அம்மா நான் போனேன் ரசூலுல்லாஹி அந்த கனவு சொன்னேன் அவங்க எதுவுமே அதை முடியா. இந்த மாதிரி வீட்டுல மரம் கீழே ஒருதா கனவு பண்ணேன் அதனால பயந்து அழுகுறேன். உங்க கணவர் இன்னைக்கு நைட்டு வந்து இறங்குவார். மறுமையில தான் சந்திப்பீங்கன்றாங்க தல்லாளிக்கிறோம். உங்க கணவர் சொர்க்கத்தை நீ தியானத்தினாலதான் சந்திக்க முடியும் தான் கனவுக்கு விளக்கம் சொல்ல. இன்னைக்கு நைட்டே ஒரு கனவு வந்து இறங்குவாருக்கிறாங்க தல்லாளி கிறிஸ்டினாய். அப்ப கூட அந்த விளக்கம் சொல்லல. நீங்க சொல்ற விளக்கம் ரசூலுல்லாஹி சொல்ற விளக்கத்துக்கு அது முரண்பட்ட கருத்தாகவும் சொல்லவே இல்லை. ஏன் நல்லா ஒரு இடியை பாரு. அந்த அம்மா நைட்டுக்குள்ள யோசிச்சிட்டே இருக்கு. அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி இப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னதா அல்ல அவருக்கு எப்படி யோசிச்சே இருக்கும்போது நைட்டு கனவு வந்துட்டாரு. உடனே ஒன்று ரசூலுல்லாஹி அந்த அம்மா ஓடுது. யார் சொல்லுதா எனக்கு கனவு கொண்டு வந்தேன். ஆனா என் கணவர் கியாமத்தினாலதான் வருவேன்னு சொன்னாங்க. வருவீங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவருக்கு நைட்டே வந்துட்டாரு. அவங்களுக்கு நைட்டு வழக்கம் சொன்னாங்கன்னு சொன்னவங்க ரசூலுல்லாஹி அந்த அம்மாவையே பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த விஷயத்த சொன்னவங்க யாரையே பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவை என்ன பார்த்தாங்க, என்ன இது நடக்குதுங்க. ரசூலுல்லாஹி வந்து அல்லா பேசுனா வழியத்தான் பேசணும். ரசூலுல்லாஹி அல்லா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர் இருந்தா இருக்காங்க. சொன்னாங்க நாயகமே நீங்க சொன்னதான் அந்த கனவின் யதார்த்தமே அவருடைய கனவு மறுமையில தான் நீ பார்க்க முடியும். ஆனா அவங்க சிந்திக்கு நாயகம் அனுதாபத்தின் பேர்ல நீங்க வருவார் அப்படின்னு சொன்னாரு. சும்மா ஒரு ஆறுதலுக்கு சொன்னது அல்ல. அவங்க சொல்ல பொய்ப்படுத்த விரும்பல. இறந்து போனால ஆயாத்தாக்கி அனுப்பிட்டான். கராமத்தான் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஏன்னா அவங்க வரலன்னா சிக்கி அவங்க பொய்யலா மாறிடுவார். அவங்க சிக்கிக்கா இருக்கக்கூடியவர் அவங்க சிக்கிக்காயுடைய பொய்யில பொய்யா ஆயிடும். அப்ப அனுபவத்துல சிக்கிக்கா இருக்கிறதுனால உண்மையாவதா இருக்கிறதுனால அவங்க சொல்ல உண்மையாகிறதுக்காக இறந்து போனாலே அல்ல அனுப்பி வச்சுட்டான் கராமத்தான். இது அனுபவத்தின் நாயத்துக்கு செய்யப்பட்ட மரியாதை. இதே அடிப்படையில் தான் அன்னைக்குள்ள தலைப்புகளோட அத்தனை இறைநேசர் உருவா செய்கிறார் என்றால் நான் ஆண்டவன் இது வெளிப்படுத்த எந்த இறைநேசரும் வெளிப்படுத்துறதே கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுதிதான் சொல்லியிருக்கார். அப்படிதான் சொல்லியிருக்கார். ரசூலுல்லாஹ்வும் இறைநேசருடைய சொல்லுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத சொல்லியிருக்கார். பகதாரை ஆட்சி செய்த ஆன்மீக ஆட்சி செய்த அல்லாமா சஹில் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹ். துஸ்தரின்னா பகதாருக்கு ஊர் பேர். நம்ம காணினி சொல்றோமா இல்லையா? நம்ம ஊர் காயப்பட்டுக்காரங்க எழுதுறாங்க காணி இப்படி எழுதுறோமா இல்லையா? நம்ம ஊரை சேர்த்தாங்க எழுதுவோம். அதே மாதிரி சஹில் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க இன்னல ராக்கிரல்லாஹி அலல் ஹகீகத். உண்மையிலேயே அல்லாஹ்வை ஒரு மனிதர் அல்லாஹ்வை திக்ர் செய்யறாரு. வெறும் வாயை மட்டும் சவுண்ட் போடுறதில்லை. அந்த திக்கரை எப்படி செய்யணுமோ அந்த யதார்த்தத்தோடு அவர் செய்தால் செய்யக்கூடிய அந்த வலிமை உள்ளவர். இறைவனுடைய திக்கரை அதை உள்ளதை உள்ளபடியாக செய்யக்கூடிய அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த உணர்வுல சொல்லணும், எந்த உணர்வுல சொல்லணும். எனக்கு கூட இந்த ஒரு வகுப்பு திக்கரை பற்றி வகுப்பு நடத்திட்டு இருந்தேன். அதுல ஒரு செய்தி வருது. அதாவது ஒரு இறைநேசர் என்ன செய்தாங்க, அல்லாஹ் அவங்க இறைநேசர் ஒரு 2 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க ஏகத்துவம்னா என்ன? ஒரு மலைக்கு பக்கத்துல சுக்ரியா மலைன்னு ஒரு மலை இருக்கு, கிழக்கத்திய மலை, கிழக்கத்திய ஊர்ல. அந்த மலையில ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த 3 பேர் இருக்கும்போது ஒரு 2 இறைநேசர் கேட்கிறாங்க ஏகத்துவம்னா என்ன? மலையை காட்டி அல்லாஹ் நாங்க 2 வெடிச்சிட்டு. அப்ப அந்த அளவுக்கு பவர். ஒரு இறைநேசர் ஒரு மலையில நின்று அல்ல பாம்பு சொல்லும்போது 5 நிமிஷம் அந்த பாட்டு ஒழுங்கிட்டு அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்கவே அவ்வளவு பவர்.
அதை சொல்லுவாங்க சைலத்துக்கு ரமத்துல்லாஹி உண்மையிலே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியவர் லவ் நம்ம ஐபியல் முத்தாலப்பா ஒரு உயிர் ஒரு இறந்து போனால உயிர்ப்பிக்க நினைச்சா கூட உயிர்ப்பிச்சுருவார். சொல்றாங்க அல்லாஹ்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக அவருடைய யதார்த்தத்துக்கு திக்கர் செய்யக்கூடியவர். அவர் ஒரு மையத்தை உயிர்ப்பிக்க நினைச்சா கூட உயிர்ப்பிச்சிருவார். நாயகனுடைய காலத்துல பகதாதுல ரொம்ப ஃபேமஸான ஞானிகள் ஒருவர் அஜீபுல் முசாபிர் அவங்க காலத்துல உள்ளவங்க. நாயகமே சொல்லுவாங்க அஜீபுல் முசாபிர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு இபாதத்தில் உள்ள ஆளுன்னா முயற்சியை வச்சு ஒரு ஆளுக்கு நபிப்பட்டம் கிடைக்கணும்னா அஜீபுல் முசாபிருக்கு நபிப்பட்டம் கிடைச்சிருன்னு சொன்னாங்க. முயற்சி பண்ணி நிறைய முயற்சி பண்ணி இபாதத் பண்றவா இல்லையா, முயற்சிக்காக ஒரு ஆளுக்கு நபிப்பட்டம் கிடைக்கிறாருன்னா யார் இந்த பதவியை பெற்றிருப்பார். ஆனால் நபிப்பட்டம் ரசூலுல்லாஹி யாருக்கும் கிடையாது. முயற்சினால் முயற்சி செய்தால் இபாதத் செய்தால் நபிப்பட்டம் கிடைக்குன்னு வச்சா யாருக்கு அந்த நபிப்பட்டம் கிடைச்சிருக்கும்? அஜீபுல் முசாபிர் இந்த மகானுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவங்க வரது உள்ளவங்க. அந்த அஜீபுல் முசாபிர் ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு சமயம் பௌசியா நகரத்தை சார்ந்த மக்களும் அப்ரார் என்ற ஊரை சார்ந்த மக்களும் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துல கத்தீப் ஹுசைன் ஒரு மனிதர் இருந்தார். அவங்க மகன் சொன்னாங்க, அஜீபுல் முசாபிர் சொன்னாங்க, கத்தீப் ஹுசைன் நம்ம மலையில போய் வாரை உடைக்க வேண்டிய ஒரு தோட்டத்துக்கு காம்பவுண்ட் ஒரு இடம், ஒரு தோட்டத்துக்கு காம்பவுண்ட் ஒரு இடம் இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க போக வேண்டியது, மேல மலையில போய் வாரை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல வந்த அதுல ஹுசைன் கத்தீப் ஹுசைன்ங்கிறத கூப்பிட்டு இருந்தான். இந்த அஜீபுல் முசாபிர் மகான் மலை உச்சில இருந்து பாறையை உடைச்சு கீழே எரிச்சுவாங்க, உடைச்சு கீழே தள்ளுவாங்க, உருட்டி விடுவாங்க. கீழே உள்ளவங்க அதை அப்படியே ஊட்டி கொண்டு வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. மலையை உடைக்கிறது உச்சியில நின்று யாரு என்ன மகான் என்ன இப்படி உருட்டி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஆறு பாறை உண்டு நஞ்சு போயிட்டாரு, சட்டியாயிட்டாரு. தரையோடு தரையாட்டு எலும்பும் தரையும் அப்படியே நசுங்கி பாறையில் அப்படியே ஜனாதாவாயிட்டார். உடனே கத்தீப் ஹுசைன் சொன்னாங்க, வாருங்கள் எல்லாரும் வாருங்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பக்கம் போய்விட்டார், வாருங்கள் அப்படின்னு அங்கிருந்து இறங்கி வந்தாங்க. மகான் அஜீபுல் முசாபிர் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நிலையில உள்ள அவங்க முன்னால வந்து நசுங்கி போயிருக்காங்க, இல்லையா சிதைஞ்சு போய் பக்கத்துல நின்றுட்டு ரெண்டு கையையும் வானத்தில் நோக்கி உயர்த்தி சில துவாக்களை செய்தாங்க. செய்த உடனே அந்த ஆள் என்ன செய்த உடனே அந்த இடத்துல இருந்து இதுலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு உடனே அந்த மனிதர் இருந்தார். கண்ணவும் நம் யுசிபும் செய்யும். ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் கொண்டு வந்து ஆஸ்பத்திரி எது வச்சா அந்த டிப்பேரி முடிஞ்ச பிறகு பேஷண்டான முறையில தான் கொண்டு வருவோம். அந்த உடம்பு சரியாகிறது எத்தனை வருஷம் எத்தனை மாசம் இல்லைங்க. ஆனா விபத்துக்குள்ளான பாடியா இருக்காங்க, அங்கேயே அழகான தோட்டத்தோடு தான் இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இது மட்டுமல்ல, சோதனாயத்தினுடைய காலத்துக்கு பார்த்து அடிக்குள் ஈட்டி பகதாரி வாழ்ந்தாங்களே இவங்க பயான் செய்யும்போது ரசூலுல்லாஹி அந்த ஆளுக்காகும் நிஜத்திலே. அதாவது அலியும் ஈட்டி அவங்க பயான் செய்யும் போது ரசூலுல்லாஹி ஒரு சோதனாய் உட்கார்ந்துருக்காங்க பயான்ல. சோதனாயத்தினுடைய சபையில அலியும் ஈட்டி உட்கார்ந்துருக்காங்க, தூங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கனவுல ரசூலுல்லாஹி வர்றாங்க. உடனே பயான் நிறுத்திட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹி பார்த்துட்டு இருக்காங்க. சதம்பட தூக்கத்தை முடிச்சு விடாதே இல்லையா. அலியும் ஈட்டி அவங்க எவ்வளவு பெரிய ரோதனாயத்துக்கு சொல்லுவாங்க. அலியும் ஈட்டியை பத்தி எல்லாரும் எனக்கு விருந்தாளி, ஆனா நான் யார் வீட்டுக்கு விருந்தாளி? அலியும் ஈட்டி அவங்க வீட்டுக்கு நாங்க எல்லாரும் என்னுடைய விருந்தாவிட வராங்க. நான் யார் வீட்டுக்கு இருந்து போகக்கூடிய விருந்தாளி? யாரு? அலியும் ஈட்டி அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய விருந்தாளின்னு சொன்னாங்க. அலியும் ஈட்டி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, நீங்க நம்ம கண்ணை பொறுத்தா கெட்டக்கண வர ஆரம்பிச்சு, அவங்க கண்ணை பொறுத்தினாலே ரசூலுல்லாஹி வர ஆரம்பிச்சு. எவ்வளவு பெரிய விஷயங்க. அலியும் ஈட்டி ரஹ்மத்துல்லாஹி பத்தி எழுதுவாங்க. ரெண்டு கிராமத்தை கடந்து போயிட்டே இருந்தா அது எப்பவுமே அது கலவர பூமிய, எப்பொழுதும் அந்த ரெண்டு ஊர்களுக்கு மத்தியில் அடிதடி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கலவர பூமியை கடந்து போகும்போது ஒரு மர்மமான முறையில ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டு அந்த தூக்கி வீசப்பட்டு பாடி கிடந்து. இது யார் கொண்டிருப்பாங்கிறதுல ரெண்டு ஊர்ல ஒவ்வொருத்தர் மேலையும் சந்தேகம் இருந்தது. ஏன்னா அந்த ரெண்டு பேர் தான் அடிக்கடியில் இருக்கிறாங்க.
அப்ப இந்த ஆளை கொள்ளணும்னா இந்த 2 ஊர்ல எவனா ஒருத்தனா எழுதியிருக்கணும் கொண்டிருக்கணும். எல்லாரும் பேரையும் சண்டை இருந்தது. அந்த ஏரியால இவங்க ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. உடனே என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலை நடந்துச்சா இல்லையா, அந்த ஆளு பசுமாட தூரா அதுல ஒரு கறியை அறுத்துதான் மேல தலைவர் போய் எஞ்சி சொன்னா யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அழிவு நீத்தி என்ன செய்யறாங்க, அந்த பாடியில நெத்தியை பிடிச்சாங்க. முன்னெச்சரிக்கையில குணமா கிடக்குறா இல்லையா, அவங்க முன்னெச்சரிக்கையை பிடிச்சாங்க. அப்துல்லா மன் கத்தலக்க அப்துல்லா, அல்லாவுடைய அடியானை உனக்கு கொண்டது யாரு? எஞ்சி உட்கார்ந்துட்டான். எஞ்சி உட்கார்ந்து அவங்க அடியை நீக்கி அவங்க கண்ணை தொடர்ந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு பொன்னாளுடைய பேரு, பொன்னாளுடைய வாப்பாவுடைய பேரை சொல்லி அப்படி வளர்ந்துட்டான். யார் நெத்தியை பிடிச்ச உடனே அப்துல்லா உன்னை கொண்டது யாரும் கேட்ட உடனே எழுந்து உட்கார்ந்து கண்ணை தொடர்ந்து நல்லா பார்த்துட்டு யார் பேர பொண்ணவன் பேர் அட்ரஸோட யாருடைய மகன், எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி யமன் நாட்டிலே வாழ்ந்த சேகுமார்கள், பனு அஹதல் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேகுமார்கள் யமன்ல தான் இருந்தாங்க. அலி இப்னு உமருல் அஹதல் ரஹ்மத்துல்லாஹி யமன் நாட்டினுடைய சாதாத்துமார்கள் இப்பெல்லாம். இவங்க காலத்துல இவங்கள்ட்ட ஒரு அம்மா ஓடி வந்து, என் பையன் ஒரு ஓடையில ஓடிட்டான். இந்த நேரத்தில் ஆற்றுல குறுக்க ஒரு சின்ன திண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்களா, ஆற்றுல குறுக்க ஒரு சின்ன திண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா தண்ணி கொஞ்சம் நமக்கு அந்த சேமிக்கிறதுக்காக கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல. மற்ற இடத்த விட அந்த திண்டு பக்கத்துல கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கும். பார்த்துருக்கீங்களா, ஒரு பையன் ஒரு சேடக்கார பையன் ஒரு ஆற்றுல வந்து நிறைய கட்டிருக்கான். ஒரு 3 நாள் ஒரு வாரத்துக்கு கூட என் ஊரில் உள்ள பெரிய வண்டிக்கு கேபி இறந்துக்கிட்டான். வண்டியில் ஆக்சிடென்ட் ரெண்டு மட்டும் போறான உள்ள பெரிய 2 பேரை போற மாதிரி ஒரேடியா போயிட்டான். அது மாதிரி சேட்டக்கார அந்த பையன் அந்த ஆத்துல ஒரு கூட்டு பாலம் தண்ணி சேமிக்கிறதுக்கு அதுல போய் விழுந்துட்டான். விழுந்து அந்த பையன் இறந்துட்டான். இந்த பையன் அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே என் மகன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய சீடரை அனுப்பி வச்சு அந்த பையனை தூக்கில வச்சுருந்தான். தூக்கி வந்து அவங்க முன்னாள் போடப்பட்டது. தன்னுடைய போர்வையை தூக்கி அந்த பையன் மேல போட்டார். மகன் போட்டாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் வாயை அசைச்சுட்டே இருந்தாங்க. என்ன திட்டு போதுனாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு கட்டிக்கு சபத்தை தன்னுடைய 2 உதடுகளை அசைத்துக் கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் திடீர்னு அந்த பையன் தும்மலா தண்ணி குடிச்சுட்டா தும்முவா இல்லைங்க. அது மாதிரி அல்லாஹ் அந்த ஹயாத்தை கொடுத்துட்டான். ஆக அந்த அம்மா எல்லாரோட சேர்ந்து அந்த பையன் நடந்து போனான் அப்படின்னு சொல்லி வரலாறு சொன்ன மாதிரி ராமத்துல அழகி இந்த யமன் நாட்டு சாதாரணமார்களுடைய வரலாறு அலிபுன் உமர் அவருடைய வரலாறு எழுதி காட்டியிருப்பான். அதே மாதிரி அப்துல்லா இப்னு அபூபக்கர் ஐதுரூஸ், நீங்க ஐதுரூஸ் அப்படிங்கிற பேர் நிறைய சாதாரணமார்களே இருக்கலாம். அப்துல்லா இப்னு அபூபக்கர் ஐதுரூஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. இவங்க கல்யாணம் முடிச்சிருந்த மனைவியும் இறைநேச செல்வருடைய மனைவி மாதார். இவங்க யாரை கட்டியிருந்தாங்கன்னா ஆயிஷா பின்த் உமருல் மிஹ்லார். இவங்க பெரியவங்க. இவங்க பேர்ல பலியாசனா இருக்கு. உமருல் மிஹ்லார் இந்த மகான் பேர்ல பலியாசனா இருக்கு. அவங்களுடைய பேத்தி மகளை தான் எடுத்திருக்காங்க. உமருல் மிஹ்லாருடைய மகளை தான் ஆயிஷாவை தான் இவங்க அப்துல்லா இப்னு அபூபக்கர் ஐதுரூஸ் இவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அந்த அம்மா திடீர்னு உடல்நல குறைவா இருக்கு. திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம அசைஞ்சு பார்த்தா உருவ போயிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து ஆயிஷா ஆயிஷா ஆயிஷான்னு 3 தடவை கூப்பிட்டாங்க. 3ஆவது தடவை அந்த அம்மா சத்தப்பட என்னன்னு கேட்காரு. 3ஆவது தடவை அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் அந்த அம்மா வாழ்ந்தது என்று அப்துல்லா இப்னு அபூபக்கர் ஐதுரூஸ் அவங்களுடைய வரலாற்றை எழுதி காட்டுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க தோட்டத்துல இது ஒரு பேர்த்த மர தோட்டம் வச்சிருந்தாங்க. ஒரு பொம்பளை ஒரு கைக்குளத்தையோடு வந்து திருட வந்து பேர்த்த மரத்தினுடைய ஒரு இலையில மரத்தினுடைய தொலையில அதனுடைய புளிய வச்சுட்டு பையனை வச்சுட்டு பழத்தை எடுத்துட்டு கீழே வந்தா பையன் மூத்தா போயிட்டான். கைக்குழந்தை இறந்து போச்சுங்க. இந்த மகானுடைய தோட்டத்துல திருடுறதுனால அந்த புள்ள இறந்து போச்சு. குட்டிக்க ஆரம்பிச்சுட்டா, கத்த ஆரம்பிச்சுட்டா. உடனே சொன்னாங்க, நீ திருந்தது யாருடைய தோட்டம் தெரியுமா? பிடிக்க மகானுடைய தோட்டம். உடனே அவன் பூச்சை போட்டு சௌபா செய்யறா. உடனே அந்த புள்ள முடிக்க ஆரம்பிச்சது. சரிங்களா? பெரியவங்களுடைய அந்த இடத்துல வந்து திருட்டான பண்ணும்போது இந்த மாதிரி ஏற்குமாறா நடந்தது.
நீ யார் அந்த மாசம் ஆமத்துக்கு நிப்பாய் நாயகத்துடைய மாசம் இந்த மாசத்துடைய கடைசியில தான் நிப்பாய் நாயகத்துடைய உருவங்கள் அவங்களுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. ஆமத்துக்கு நிப்பாய் நாயகத்தால ஒரு சமயம் அவங்க காலத்துக்கு பிறகு அவருடைய சீடர் இப்ராஹிம் ஃபாரூகி அவருடைய சீடருக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல பல செய்திமாருடைய பெருமையை பற்றி பேசிட்டு இருந்தார். இப்ராஹிம் ஃபாரூகி என்ற ஒரு பெரியவங்க சொல்லும் போது மற்ற அந்த செய்கிறவர்கள் இந்த செய்கிறவர்கள் அப்படின்னு பொதுவாக சொன்னாங்க. அஹமது கபீர் இப்ராஹிம் நாயகத்தை சொல்லும்போது எங்கள் தலைவர் எங்கள் எஜமான் செய்யுதுனா அஹமது கபீர் இப்ராஹிம் நாயகன்னு சொன்னாங்க. கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்க, எல்லாமே செய்குமார்கள் தான், எல்லாரையும் சொல்லும்போது அந்த செய்குமார்கள் இந்த செய்குமார்கள் பேரை சொன்னீங்க. அஹமது கபீர் இப்ராஹிம் நாயகத்தை பத்தி சொல்லும் போது கூட செய்யுதுன்னா அஹமது கபீர் இப்ராஹிம் சொல்லிக்கிறேன், எல்லாருமே ஒண்ணு தானே, நமக்கு எல்லாரும் செய்யுமார்கள். அவங்க சொன்னாங்க, இறந்து போனால உயிர்ப்பிச்சவங்க தலைவர் ஏன் சொல்லுற, இறந்து போனால அஹமது கபீர் இப்ராஹிம் உயிர்ப்பிச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தகவல் சொல்லுங்க, எனக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு அரசியல் தகவல். சும்மா ஒண்ணு நான் தலைவர் நான் வெளியேறல. எங்க வாப்பா உமர் அவங்க சொன்னாங்க, யார் சொல்றா, இப்ராஹிம் ஃபாரூகி சொல்றாரு, எங்க வாப்பா சொன்னாங்க, எங்க வாப்பா அஹமது கபீர் இப்ராஹிம் கூட இருந்தோம். அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, நாங்க ஃபாரூக் நகர் ஈராக்ல ஃபாரூக் நகர்ல தான் அஹமது கபீர் இப்ராஹிம் இருந்தா. ஈராக்ல ஃபாரூக் நகருக்கு எங்க வாப்பா போயிருந்தாங்க. போயிருக்கும் போது அங்க ஒரு தவச்சார் வெள்ளிக்கிழமை மறைப்பு மஜ்லிஸ்ங்கிறார். அதுல பாடல்கள் தப்புலாம் அடிக்கிறாங்களா இல்லையா, பாட்டுலாம் படிப்பான், பைத்தெல்லாம் படிப்பான். அது நிகழ்ச்சி முடிந்தது, இஷா தொழுகை சாப்பிட்டு படுத்துட்டார். நைட்டு மிட் நைட்லயும் மஜ்லிஸ்னார். வெள்ளிக்கிழமை ராத்திரியில சாமத்துல தரத்து தூரமா இல்லையா, வெள்ளிக்கிழமை ராத்திரியில மறுபடியும் தூரம் இல்லை, அதனால அந்த பாடல் நடந்தது. அந்த தவச்சாலையை ஒரு சின்ன பையன் போரை விரித்து படுத்திருந்தான். மேல போரை போட்டு ஒரு சின்ன பையன், அங்க உள்ள ஒரு மசாயை ஒரு செய்யக்கூடிய மகன் சின்ன பையன். இவங்க நைட் நேரத்துல அந்த திக்கர்ல அந்த ஸ்டவுக்கு ஏற்படுத்த அந்த எதிர்ப்பு கிளம்பா இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியில துதிக்க ஆரம்பிச்சதுல அந்த பையன் மேல மிதிச்சு அப்படி சட்னி ஆயிட்டாங்க. சகர் வரைக்கும் சகர்ல நடந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த திக்கர் மஜ்லிஸ் இருக்குல்ல, அது அவங்களுடைய நிலையை மறந்து எல்லாரும் சேர்ந்து குறித்து அந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு பேசுறதுல பார்த்தேன். அது எந்த வடநாடு தெரியல, ஒரு திக்கர் மஜ்லிஸ் தெரியல, அங்க இருக்கக்கூடிய அப்படியே குதிக்கிற கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மிருகம் மேல பாயிற மாதிரி ஒரு சீட்டு மேல போய் பாய போறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு எங்க நடந்ததுன்னு தெரியல, நான் பார்த்தேன். அப்படின்னு தமிழ்நாடு மாதிரி வெளிநாடான்னு தெரியும். அப்ப அந்த இண்டஸ்ட்ரியில குதிச்சதுல அந்த போதைக்கு அடியில படுத்திருந்தாரு அந்த நைட்டு சின்ன பையன் அப்படியே நசுங்கி போயிட்டார். எந்த அளவுக்குன்னா ரொட்டி மாதிரி ஆயிட்டாங்க. ரொட்டி எப்படி சட்டி மூணு சட்டி விடலாங்க, ரொட்டி மாதிரி முன்ன தலை எது மூணு எது பின்னால எது முன்னால எதுன்னே தெரியலையா. காலையில சுப்பு கொடுக்குறதுக்காக வேண்டி சுப்பு தொட்டு புக்குதோட போயிட்டாங்க. பணியாளர் பாயிருக்கிறாரு, கீழே ஒரு பையன் நஞ்சு போய்க்கிறாரு. உடனே அதுக்குள்ள பணியாளர் உங்க வாப்பா சும்மா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொடுத்து. உடனே எங்க வாப்பா அமர் கபீர் இப்ராஹிம் சொன்னாங்க. உடனே அங்கிருந்து சொன்னாங்க, உமரே நீ முன்னால நான் சேர்ந்து போய் பார்த்து போகணும்னு போனா அது மாதிரி உடனே என்ன செய்யறாங்களா, அதுக்குள்ள காலையில இருந்து ரூபா டைம் ஆயிடுச்சு. அந்த ரூபா நேரத்துல அங்கே ஒரு துணி அவங்களோட ஒரு துணி அங்க அந்த இடத்துல விரித்து 2000 கொடுறாங்க. கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா துவா செய்து இந்த பேர் உள்ள பையனே எழுந்து துளப்பானி அப்படின்னு சொன்னாங்க. இக்காடு சொல்லி இன்னவனே இன்ன பேர் உள்ளவனே, பேர் தெரியாதனால இது பொதுவாக சொல்லப்படுது. இன்னவனே எழுதி துளப்பானி. உடனே துணியில இருந்து துணியை தூக்கிட்டு லப்பை இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் பேச ஆரம்பிச்சு துணியில இருந்து முகத்தை எடுத்து அவங்களுடைய வாப்பா சொல்றாங்க, அல்லாஹ்வை சத்தியமா சொல்றேன், அவங்க அந்த பையன் இவங்க பேசி முடிக்கிற உடனே பையன் செவ்வளவுக்கு ஆரம்பிச்சார். மாத்திரமல்ல ரெண்டாவது சொன்னாங்க, மகனே நீங்க வயது இருக்கிறப்பா எதிர்ப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சொன்னாங்க. ரெண்டாவது மகனே சொன்னாங்க சொல்லிட்டு தன்னுடைய வலது கையால் அதை தேய்ச்சி விட்டாங்க. எந்த வழி இல்லாத சாதாரண காலை படுத்து வாயில செஞ்சு எடுத்து சொல்வது போல அந்த பையன் இருந்தா இந்த நிகழ்ச்சி நடக்கிறது யாருன்னு தான் பாக்குறா. அந்த உமர் இருக்கிறவங்களுக்கும் தான் இப்ராஹிம் மட்டும்தான் தெரியுது. சொன்னாங்க,
நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி யாருக்கும் சொல்லக்கூடாது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாதிரி ஷேக் மன்சூர் அவங்க காலம் இருக்கிற வரைக்கும் இந்த செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. நல்ல விளைஞங்க, இதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சி உண்மை என்பதற்கு இது ஒன்னே விளம்பரம். எல்லாத்துக்கும் கொட்டடிப்பான மையத்தை உயிராக்கிட்டே தான் சொன்னாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது. அதனாலதான் அவங்க காலத்துக்கு பிறகு நான் அந்த செய்தியை எங்க வாப்பா ஒப்பாத்தாங்கிறது அந்த செய்தியை அவங்களுக்கு போடுறேன். இப்படி ஒரு தகுதிக்குள்ள ஒரு ஆளை நான் ஏன் வந்து நம்முடைய தலைவர் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மையத்தை உயிர்ப்பித்தவங்களை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஈராக்ல மிஸ்ர் நாட்டுல வந்து சயீதுன்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல 860 வாழ்ந்தவங்க தான் முகமது இப்னு அஹ்மது ஃபர்கலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருடைய தவச்சாரி மகானுடைய சீடர் ஒருவர் முஹைமின் நபி இவருடைய மாணவர் செய்யக்கூடிய சீடர் ஒரு அழுதுகிட்டே வந்தார். என் பிள்ளைய முதல்ல தூக்கி போயிட்டு, என் பிள்ளைய கடலை முதல்ல மூங்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி ஓடியே வந்தார். தெரியுமா முதல்ல வாயில போனதா கதையில் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வாயில போன திரும்ப போதுமா? என் பிள்ளைய முதல்ல தூக்கிட்டு போயிட்டுன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் பாருங்க. காலாண்டு பரிச்சையில சென்னையில பெண்ணாபீச்சில் நிறைய பேர் பெண்ணாபீச்சி கடலை எழுப்பிட்டான். திரும்ப செய்தி போட்டிருந்தாங்க. தேவையில்லாம இவங்க பெட்ரோல் கவனிக்கவே ஒண்ணுமில்லை. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடற்கரை இருந்த காயப்பட்டு கடற்கரை வந்த நேரத்துலேயே அசால்ட்டா உள்ள தண்ணிக்கே குடிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ கடல் அவங்களுக்கு ஃப்ரெண்டு போல அவன் கடல் வந்து அவங்க தோசை நினைச்சுக்கிட்டான். பாருங்க, கொஞ்சம் நம்ம தான் எனக்கு கவனமா இருக்கும். முதல்ல முழுங்கிட்டு சொல்லி கடந்த உடனே என்ன செய்யறாங்க சொன்னாங்க, எந்த இடத்துல முதலைக்கு முழுங்கியதோ அந்த இடத்துல நீங்க ஒரு சத்தமா கத்தி நாட்டி ஆளா சவுதிக்க சத்தத்தை உயர்த்தி எந்த இடத்துல முதல்ல புள்ளைய தூக்கிட்டு போச்சோ அந்த இடம் அது வந்து பொம்பளை பிள்ளை. பொம்பளை தூக்கி போனது பொம்பளை பிள்ளை. அந்த இடத்துல நீங்க நினைச்சு யா மாஷரத் தமாசி ஏ முதலை கூட்டங்களே கல்லின் நீ வந்து பேச ஆள் கல்லிமில் பர்கள் வந்து மகான் பர்கள் அவங்கள்ட்ட வந்து பேசு கூப்பிடுறாங்க, அவங்கள்ட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருங்க. உடனே அது உள்ளே தனிக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அது அப்படியே மேல வந்து அப்படியே தனி மேலேயே மேல நடந்த மாதிரி நடந்தது. தண்ணிக்குள்ள அப்படி குந்துட்டே இருந்தா வரும். கடல்ல உள்ளே போயிட்டு அது மேல நடந்து வர்ற மாதிரி வந்து கரையில வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு கூட்டமே அது கூட வந்து இடத்துல கொடுத்துருந்தான். மக்கள் எல்லாம் சீர்காவோட வீடு வாசல் வரைக்கும் கூட்டமே பின்னாலே வந்துட்டு வேலைக்கு பார்த்துட்டே வந்துட்டு அவங்க வீட்டு வாசலுக்கு வந்த உடனே இந்த வெல்டிங் பட்டல வச்சிருக்கானா இல்லையா, கொள்ளன் இரும்பு பட்டல வச்சிருக்கானா இல்லையா, அது அவனை கொள்ளனை வர சொன்னான். முதல்ல இது பல்ல புள்ள கொடுங்கன்னா இது வாயில் உள்ள பல்ல புள்ள புடுங்கப்பட்டு அந்த வெல்டிங் பட்டாக்க அந்த கொள்ளை பட்டையில் உள்ள அதை வந்து உடம்பு எடுக்கப்படுது. துப்பு அந்த பிள்ளைய துப்புன்னு உயிரோடு துப்பியது. அந்த பிள்ளை வெளியே வரும்போது அப்படியே பதறி போய் இருந்துச்சான். உயிரோடு மதுஹூஷத்தன் ஹய்யா திகைச்சு போய் பதறி போய் பயந்துட்டு உட்கார்ந்துருப்போமா இல்லையா உள்ள. நல்ல விளக்குங்க. உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமானு கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாத்தியம் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்து சாத்தியம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அது சாத்தியம் என்றால் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அது சாத்தியம். பாருங்க, உயிரோடு முதல்ல வாயிலிருந்து அது எவ்வளவு எத்தனை பள்ளி இருக்காதுல நல்ல விளங்கும். போகும்போது சொன்னாங்க, நான் அயாத்தா இருக்கிற வரைக்கும் ஏரியால ஒரு ஆளை கூட நீ கொடுக்க சத்தியம் பண்ணியாட்டா அப்படின்னு என்ன ஒரு சத்தியம் பண்ணிட்டு போ. நான் அயாத்தா இருக்கிற வரைக்கும் ஏரியால எந்த ஒரு ஆளையும் என்ன செய்யக்கூடாது, இருந்தக்கூடாது. சத்தியம் பண்ணிட்டு அழுதுகிட்டே போயிட்டான். மாத்திரம் இல்ல, அலி இப்னு ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி இப்ராஹிம் தசூஃபி கார்த்தியா தெரிவிக்காரங்க மோதல் படிப்பாங்க. இப்ராஹிம் தசூஃபி படிப்பாங்கல்ல, அலி எல்லாம் எந்த மொழி பேசுவாங்க. இன்னைக்கு என்ன அந்த மொழி இந்த மொழி அவங்க பேசுவாங்க. சுரியானி மொழி, அபரானி மொழி, பறவை மொழி, மிருக மொழி, சிங்க மொழி எல்லா மொழியும் பேசுவாங்க. அதனாலதான் இவங்க இப்ராஹிம் தசூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு எழுதிப்பாங்க. ஒரு தடவை சில பேர் சியாரத் பண்ணும்போது வெளியவே வந்துட்டாங்க. வெளியவே வந்து இந்த திக்கர் ஒரு 4 மொழியில் சொல்லி கொடுத்தாங்க. அதுல பாசிய மொழி, அது வந்து அபரானி மொழி, பைபிள்ல உள்ள மொழியில வார்த்தையில சொல்றாங்க. சுரியானி மொழி என்ன அம்மா அமீசா அஸ்மா தமீசா அப்படிலாம் வார்த்தை போடுவாரு. அந்த திக்கில் என்ன வருது, அம்மா அமீசா அஸ்மா தமீசா அதெல்லாம் வந்து பாசிய மொழி.
அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதுதான். அது அபராணி மொழி, பைபிள்ல உள்ளது. எல்லா மொழியும் வேறதுக்கு மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் இளைஞர்களுடைய சிறப்பு. அது அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தான், உலகம் உள்ள நான் ரவுண்ட் சொல்வேன், உலகம் உள்ள பறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். என்னுடைய உயிரை ஒரு சின்ன ஒரு பறவை மாதிரி இதுல வச்சு இந்த ஊரை அந்த பறக்க வச்சான். எல்லா ஆன்மீகவாதிகள் மத்தியிலையும் போகும்போது அந்த பறவை மாதிரி மேல பறந்தேன். ஆனா இப்ராஹிம் தசூக்கி அவங்க இடம் வந்தா மட்டும் கீழே போயிடுச்சு. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து 2 மக்பரா. ஒண்ணு அஹமது பதவி, பிசில் அடங்கியிருக்காங்களே அஹமது பதவி, அவங்க இடத்துக்கு பக்கத்துல வந்து அந்த மசாருக்கு கீழே பறக்க ஆரம்பிச்சு. எதனால இதுவரைக்கும் எனக்கு காரணமே தெரியாது. மத்தவங்க மசாருக்கு மேல பறந்தனா எனக்கு இதுக்கு மேல பறக்க முடியல. இப்ராஹிம் தசூக்கி அஹமது பதவி இந்த 2 பேருடைய மசாரு பக்கத்துல மட்டும் நான் கீழே போயிட்டேன். ஏன் அந்த மகிமையே தெரியும். அந்த அளவுக்கு இப்ராஹிம் தசூக்கி இருக்காங்க. இவங்களும் ஒரு முதல்ல காலம் முடியும். இவங்க காலத்துல ஒரு சின்ன பையனை ஒரு அம்மா ஓடிய வந்து 15 பையனை பொம்பளை பிள்ளைல என் பையன் ஒரு முதல்ல போயிட்டு தன்னுடைய சீடரை அனுப்பிட்டாங்க. இந்த சீடர் என்னடி கடற்கரை தமாசி கொஞ்சம் எத்தனை என் முதலை கூட்டங்களே யார் முழுங்காங்க அவர் முதல்ல தலையை காட்டுங்க அப்படின்னு சொன்னா ஒரு முதல்ல வெளியே வந்து சீக்கு கூட்டு போனான். வந்தவன எழுதிடுறாங்க, முதல்ல துப்பாது அப்படின்னா துப்பிட்டு உயிரோடு துப்பு. முதல்ல உயிரோடு துப்பாரு. இவங்க பறக்கத்தினால உயிரோடு வந்தது. அதான் முதல்ல உயிரோடு துப்புமா, இவங்களுடைய பறக்கத்தினால அது உயிரோடு வந்தது. அல்லாஹ்வுடைய அன்பை சொல்ல சாவு அப்படின்னா அல்லாஹ்வுடைய உத்தரவோடு சொல்றேன். நீ என்னது சாவுன்னு நான் பேப்பர்ல இருப்பாங்க, சாவுன்னு எழுதிப்பாங்க. சாவுன்னு கொஞ்சம் சாவுன்னு உயிர் செத்து கொலை அப்படின்னா அவனே இறந்து. ஆக இறந்தல உயிர்ப்பிச்சாங்க, உயிரோடு சாவடிச்சாங்க. சாவுன்னா ஒருத்தன் செத்துருவானா? சாவடிக்க முடியாதுங்க. அப்படி ஒரு வாக்கியம். இன்னைக்கு தரிக்கா ஏகப்பட்ட தரிக்காக்கள் இதிரிசியா ஒரு தரிக்கா இருந்தது. யமன் நாட்டை சார்ந்தவங்க அவங்க அகமது இப்னு இத்ரீஸ் ஷேக் தரிக்கா. பெரிய ஏகப்பட்ட வரலாறு இதிரிசியா தரிக்கா அவங்களோட. உங்களுடைய வரலாறு 2 மையத்து அயாத்தாக்க வரலாறு இருப்பாங்க. அகமது இத்ரீஸ் ஷேக் தரிக்கத்து இதிரிசியா தரிக்காவுடைய நாயகம். அவங்க ஒரு சமயம் அவங்க வெளியூர் போயிருந்தாங்க உபதேசத்துக்காக, இஸ்லாமிய மூமின்களை பக்குவப்படுத்துறதுக்காக, திக்ர் மூலமா பயன்படுத்துறதுக்காக. பல ஊர்களுக்கும் முடிவுகளை பார்க்க போவதா இல்லையா, அந்த மாதிரி போயிருந்தான். அவன் மகன் இறந்துட்டான். நம்ம மகன் இறந்தாச்சுன்னு தகவல் கொடுக்கப்பட்ட நான் வர வரைக்கும் அடக்கக்கூடாதுன்னா 3 நாள் கழிச்சு வந்தான். 3 நாள் கழிச்சு வந்து பக்கத்துல வந்து சொன்னாங்க, மண் கால கட்டமும் உனக்கு இது இல்லா காம ஐயா, நீ இறந்துகிட்டா என்று யாருப்பா சொல்லுது அப்படிங்கிறான். சொன்னாங்க, மண் காலக்க தமு நீ இறந்துகிட்டா என்று உன்னை சொன்னது யாரப்பா? உனக்கு இது இல்லா காம ஐயா. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தவன் அவங்க இருந்துட்டார். அதுக்கு பிறகு தன்னுடைய சபையில் அவரை வைக்காம அபுல் காசிம் வசீர் என்ற ஒரு மினிஸ்டராக இருந்த ஒரு ஞானி, அவரை மினிஸ்டராவுக்கு கிடையாது. உமர் மினிஸ்டரா இருந்துட்டு ஞானி இருந்தாங்க இல்லையா? எல்லாருமே மினிஸ்டர். சுலைமான் நபி மினிஸ்டரா இருந்துட்டு நபி இருந்தாங்க இல்லையா? அது பெரிய ஆச்சரியமா. பணக்கார அவளியா உலகத்துல இல்லையா? அவங்களுக்கு வந்து பணக்கார அவளியா, வீட்டு நம்புக்கார பணக்கார அவளியா தாங்க. அவங்க பெரிய கப்பல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, பெரிய பணக்கார அவளியா. அதே மாதிரி ஒரு சமயம் ஐரோப்பாவை சார்ந்த ஒரு மாணவர், மேற்கத்திய நாட்டை சார்ந்த ஒரு மாணவர் ஒரு குஞ்சாக்கு குணம் கேட்டவான். ஒரு அடி வச்சுட்டு அந்த அம்மா வளர்ந்து யாருடைய மாணவர் இந்த சீடர் அகமது இஸ்ரீஸ் இருக்காங்க. இந்த சீடருடைய முடிவுக்கு ஒரு ஆளு சீடர், அவரு மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர். அவ்வாறுனா மேற்கத்திய நாடு தான். மேற்கத்திய நாட்டை சார்ந்த ஒரு சீடருடைய மனைவி ஒரு குணம் கேட்டவா ஒரு தடவை ரொம்ப ஓவரா பேசுறது, அடிச்சுட்டு பலமா அடிச்சுட்டு இறந்துச்சு. ஒரே நைட்டு சாமத்துல வந்து கதவு கட்டினார் செய்யலாமல. அரசாங்கத்துக்கு இருந்தா தூக்கத்துல போட்டுவான், கைதில பண்ணி போயிடுவான். இது மாதிரி நடந்துச்சு, அடிக்கல போயிட்டு இருந்தோன்னே உடனே கம்பை வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, உயிர் போயிட்டு. உண்மையிலே பார்த்தா தெரியுமில்ல, உயிர் போயிட்டா இதுக்கு உயிர் போயிட்டு. சொன்னாங்களாம், நகனும் நத்தவற்ற உயிரெல்லாம் ஹாதல் காட்சி, இந்த கஷ்டமான சூழ்நிலை நம்ம அல்லாட்ட முறையிடுவோம். இந்த விஷயத்தை நம்ம முறையிட முடியுமா? இது டாக்டர் எந்த டாக்டர் உலகத்தை மையத்து வைப்பிச்சிருக்கானா? அதான் சொல்லுவாங்க,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து டாக்டர் கிடையாது. ஏன்னா டாக்டருக்கு மையத்தை உயிர்ப்பிக்க முடியாது. அவங்க மையத்தை உயிர்ப்பிச்சிருக்காங்க இல்லையா? எந்த டாக்டரும் மையத்தை உயிர்ப்பிக்காமலேயே கொண்டு போன மையத்தாக்கிட்டே 10 லட்சம் தான் கேட்கறாங்க. இவங்க மையத்தை உயிர்ப்பிச்சுட்டா என்ன கூட்டோட அவ்வளவு பற்றி நம்ம எழுதி வைக்கணும். விஷயத்துக்கு வருவோம். அப்ப பாருங்க, தன்னுடைய தடியை வச்சு எடுத்துதான் அந்த கஷ்டமான சூழ்நிலையில நம்ம இது பண்றேன். முதல்ல இந்த விஷயத்துல யாரையும் விடக்கூடாது. எவ்வளவு பெரிய விளம்பரம் பாருங்க, எவ்வளவு நாம சொல்லிதான் நம்ம பார்த்து இங்க சொல்ல போய் தான் இன்னைக்கு லைவ்ல தெரியுது. இருந்தா இந்த விஷயத்தை யாருமே தெரியாது. இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் முடிஞ்சா நீங்க அடிச்சது உயிர் போனது ஜனாதாவை எழுப்புனது இதெல்லாம் தண்டோட அடிக்க கூடாது. ஏன்னா அவ்வளவு பேருக்கு அவசரமாக எழுப்பி கொடுவது கூடாது. அது எவ்வளவு பெரிய கஷ்டமா போயிடுது. அதனால சிறிய சக்தி சரிய சக்தி அமுத்துக்காரை பரதாத்திரை வாழ்ந்த மாபெரும் ஞானி சரிய சக்தி. அவங்க காலத்துல மாணவி அவருடைய ஓதன மாணவிக்கு எவ்வளவு கௌரவம். அவங்களுக்கு ஓதன மாணவி ஒரு மாணவி தன் பையனை ஒரு மதரசாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவரு அந்த வீட்டுல மாவரைக்கிறதுக்கா அந்த சின்ன பையனை மாவரைக்க வீட்டுக்கு இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அவன் போற வழியில ஒரு ஆத்துல விளையாடிட்டு ஆத்துல போய் முங்கிட்டான். அந்த ஆசிரியர் பயந்து போய் சரிய சிக்கி ஞானிட்ட வந்தது. இந்த மாதிரி நடந்து போச்சுங்க, உங்க மாணவியினுடைய மகன் தான். இப்போ நான் என் நிலைமை என்னன்னு தெரியல, என் வேலைக்கு அனுப்புனா பையன் ஆத்துல போய் அது மூழ்கிட்டா என்ன செய்யறது? சரி வாங்க எல்லாரும் போய் அந்த அம்மா பொறுமையாக ஆறுதல் கொடுக்கணும்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. சரிங்க சிப்பி ஜுனைது பகதாரி மருமான எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. வந்து பேசுனாங்க, அம்மா பொறுமையா இருமா, நல்லா அவனுக்கு ஏதாவது நம்பி நாடிருப்பான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. எதுக்கு எந்த பொறுமையா இருக்க சொல்லி என்ன விஷயம் நடந்துட்டீங்க? இந்த திருப்பத்தில் சொன்னீங்க உன் பையன் வந்து தண்ணியில முடிச்சான். என் பையன் தண்ணியில முடிச்சாரா? என்ன சொல்றீங்க? ஆமா அப்படின்னா ரொம்ப செய்யலையே பால ரப்பி, என் இறைவன் அந்த செய்தியை செய்யவே இல்லையே. எவ்வளவு கரெக்டா ஏதோ கையில் சாட்டை வச்சு பார்த்தோம்னு சொல்றான். அப்ப அவங்க விளங்கி ஏதோ மனசை விட்டுட்டாங்க. என் புள்ள சாவல, என் புள்ள உயிரோட தான் இருக்கா, நிறைய ஜனாசா பார்த்து மோனு பேசப்பட்டு அழுதாங்கல்ல, அதை மாதிரி அந்த அம்மா கூட நினைச்சிட்டு இல்லம்மா பொறுமையா இருந்தா சொல்லி பழைய பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல எங்க அந்த பையன் மூடுனா முதல்ல இடத்துக்கு கூட்டு போங்க. என்னையா கூட்டு போனோம் பூமும் கூட்டு போங்க. எங்க இந்த இடத்துல தான் மூடுனா இந்த இடமா மகனே முகமது, மகனே முகமது அப்படின்னா இந்த வரமா லப்பைக்கு ஆகுமா நான் வந்தமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேல அசால்ட்ட கை பிடிக்கிட்டே அந்த அம்மா இணைந்து பகுதாரி ஒரு பக்கம் பாக்குறாங்க. சரி சிக்கி இவங்க முகத்தை பாக்குறாங்க. என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க? நீங்க விளக்கமா இருக்கு, இதை பத்தி விளக்கம் தெரியல, நான் சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க. மருமான பார்த்து சொன்னாங்க, சரி சிக்கி நீங்களே சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா அல்லாவுடைய வேலையை கரெக்டா பண்ணிட்டு போல தெரியும். அதனால எது நடந்தாலும் அல்ல அந்த அம்மாவுக்கு தெரியும். மெசேஜ் அனுப்பிட்டு அல்ல ஜீவன் போல தெரியும். இந்த அம்மாவுக்கு அவ பையன் இறந்ததால மெசேஜ் எல்லாம் அனுப்பல. அதனால அந்த அம்மா எல்லாரும் செய்யலன்னு சொல்லுது. அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அல்லாவுக்கு மானசீகமான தொடர்பு இருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போனாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம வர மெசேஜ் ஒழுங்க வர மாட்டோம். அல்லாட்டே இருந்து மெசேஜ் வராங்க. இது நிறைய மெசேஜ் சேர்ந்து கிடக்கு நம்ம தெரியல. அல்லாட்டே இருந்து மெசேஜ் வரணும்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கணும்? உஸ்மானுல் பத்தாயின் கிராமத்துக்காக கொண்டு இருந்தார். உஸ்மானுல் பத்தாயிங்கிறது ஈராக்கில் உள்ள ஒரு ஊர். 7 வருஷம் வானத்தையே பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு கம்பளி துப்பாளர் வந்து சாப்பிடாம உணர்வு இல்லாம நீங்க இறந்தே போயிருமாமா. 7 வருஷம் வானத்தையே பார்த்துட்டே இருந்தா 7 வருஷங்களுக்கு உணர்வு வந்துட்டான். உங்க கொஞ்சாயோடு கூடுங்க, உங்களுக்கு உள்ள வரக்கூடிய நேரம் வந்துட்டு கதவு கட்டினாங்க. கொஞ்சம் சொன்னாங்களா, நீங்க வந்துட்டு போனது யாருக்கும் தெரியாது. கடைசியில் புள்ள உண்டாயிட்டா யாரை வச்சு புள்ள வந்து கேட்பாங்க. ஊர்ல நீங்க காட்டுக்குள்ள தனியா நிக்கிறாரு, அதான் நீங்க வந்துட்டு போனீங்க மனைவி யாருக்கு தெரியும்? உடனே நினைச்சாங்களா, மாடி ஏறி நின்றுட்டு எல்லாரும் பயணிக்க நானும் பயணிக்க போறேன், மனைவியோடு சேருங்கிறத நான் சூக்கா சொல்றாங்க. நான் பயணிக்க போறேன், நீங்களும் சேர்ந்து பயணிங்க. அப்ப நான் மனைவியோடு கூட போகிற விஷயத்தையே எல்லாத்தையும் தெரியப்படுத்தினா நாளைக்கு இவங்க வந்துட்டு போனாங்க என்னாலதான் பிரச்சனை பண்ண முடியாதுல்ல. இவங்க சொல்ல அல்ல எல்லாத்துக்கும் கேட்க வந்தேன். நம்ம மாடி நின்று எல்லாரும் பயணம் செய்யுங்கன்னு சொன்னா எங்கப்பா பயணம் செய்யணும் கோலத்தை கட்டிவீங்கன்னு யார் மேலே நின்று பயணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இடைஞ்சல் பண்ணதான் சொல்லுவாங்க. அந்த கருத்தை அந்த இல்லாத காலத்தை விளைவைத்தான் அந்த என்ன கருத்து அவங்க சொல்றாங்கிறத புரிஞ்சவங்க 40 பேர். 40 பேர் மனைவியோடு போனாங்க. 40 பேருக்கு அவுளியாக்கள் பண்ணாங்க. 40 பேர் சாலியான பிள்ளை இருக்காங்க. எவ்வளவு பெரிய பரகத்து பாருங்க. 7 வருஷம் அப்படியே நின்றவங்க
இவங்க ஒரு சமயம் 7 வேடர்கள், இவங்க இருக்கிற இடத்துக்கு வேடர்கள், குண்டு எறியக்கூடிய வேடர்கள், வேட்டையாடுவாங்க வேடர்கள் 7 பேர் வந்தான். பெரிய பெரிய பறவைலாம் அந்த வேட்டையானா இவங்க மகான் பக்கத்துல இருந்தான். கீழே போவாங்கன்னா அதாவது செத்து விழுந்து, எப்பா அதை தொடாதப்பா, அது இறந்து போச்சுப்பா, உயிரோடு இருந்தா தான் சாப்பிடணும். ஆமா இவரு பெருசா காது, நீங்க உயிர்ப்பீங்க நக்கலாடு. இன்னைக்கு ஞானிகள் அந்த காலத்துல ஆளுங்களே நமக்கு நக்கல் எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல உள்ளோம். இன்னைக்கு தவீர் ஆளுங்க தான் நக்கல் எடுப்போம். நீ ஒரே அவன் பேச்சுக்குள்ள அது நம்ம இன்னும் சும்மா காலத்துல கழிப்பு ஊத்துறதுதானே அவனுக்கு சும்மா பயம் பெருனா பயம் எல்லாமே அதான் பாயிண்ட் பேசுறதுக்கு சுந்தர ஜமாத்துக்காரங்க மட்டும் ஒன்லி பாயிண்ட் இருப்பான். அவங்க சொன்னாங்க நீங்க உயிர்ப்பீங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வும்ம மணியில் இல்லாம இயறி யா மணியில் இல்லாம இயறி அல்லாஹ் இயங்கிட்டான். எலும்பை முக்கி மக்கி போன எலும்பு உயிர்ப்பி போன ஆண்டவா இங்க உயிர்ப்பிப்பாயா. உடனே எல்லா பறவையும் பார்த்துப்பாரு. விளையாட்டா சொன்னத அங்க யதார்த்தமாக யமன் நாட்டிலே வாழ்ந்த ஷேக் அலியுல் அஹ்தல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பூனை வளர்த்தார். அந்த பூனை திடீர்னு காணிடும். இரவு சாப்பாடு கொடுப்பாங்க. 3 நாள் காணாது. சீடர் அடித்து ஒரு குப்பத்தில் கொண்டு போட்டார். தெரியப்படுத்தவே இல்லை மகான். பூனை எங்கன்னு கேட்டாங்க. தெரியலன்னு. உனக்கு தெரியல, உனக்கு தெரியல. 2 நாள் 3 நாள் அமைதியா இருந்தாங்க. 3 நாள் கழிச்சு அந்த பூனைக்கு பேரு உருளு யார் உருவா அப்படின்னு சத்தம் கொடுத்தாங்க. பூனை ஓடியே இங்கே எப்படி ஓடி வந்ததோ அதே மாதிரி அவங்க ஆட்சியில அவங்க காலத்துல சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டு இந்த ஊர்ல அரசர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு நைட்டு இறந்து போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஷேக் அலியுல் அஹ்தல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு அரசாங்கத்துல பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு ராத்திரி இறந்துடுவாரு. உடனே அவருக்கு கவலையாயிடுச்சு. இந்த குடும்பமே எழுச்சிச்சுன்னா டாக்டர் இன்னைக்கு இறந்துடுவாரு ஒரு வார்த்தை இறந்துடுவாங்க, குடும்பம் நிம்மதியா இருக்குமா? கவலை இல்லாம இருக்கும். எல்லாரும் கவலையில் இருந்தாங்க. அப்ப சில பேர் சொன்னாங்க, நீங்க தர்மம் செய்யுங்க. அவர் பேர்ல நிறைய தர்மம் செய்யுங்க. சில ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மாத்திரைக்கு மருந்து சாப்பிடுன்னு சொல்றதை விட முதல்ல தர்மத்தை கூட நோய்க்கு மெடிசன் பண்ணுங்க. சொன்னாங்க தாவும் மருந்தாக்கும் நீ சதக நோய்க்கு நீ சிகிச்சை செய்யும் தர்மத்தை கூட சிகிச்சை செய்ய சொன்னாங்க. ஆஸ்பத்திரியை பார்த்து பில்கேட்டை ஓடாத விட மிஸ்கின்களை பார்த்து ஒரு பாதி கீழே கூட முயற்சி பண்ணும். அதுக்கு மட்டும் 10,000 ரூபாய் கட்டிட்டு இதுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொண்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி உள்ள விஷயம் எதுக்கு சொல்லனா அந்த அளவுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யணும். நம்ம பாருங்க, அப்போ இப்படி சொன்ன உடனே அந்த குடும்பத்தினர்கள் நிறைய தர்மம் செய்தாங்க அவர் பேர். ஆனா அவரை நைட்டு இறக்கலங்க, சுமூகமா வந்து எல்லாருமே ஷேக் முகத்தையே பார்க்கறாங்க. ஷேக் சொல்றது பொய்யா போச்சேன், நீ நைட்டு இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க, நீ சுமூகத்துல நிக்கிறார. உடனே ஷேக் சொன்னாங்க, தன்னுடைய சீடரை அனுப்பி அவர் வீட்டுக்கு போ, அவர் படுத்திருந்த பாயை தூக்கு, பாய்க்கு கீழே என்ன கிடக்குதோ அதை சொல்லு, உடைய ஷேக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லு. பாய்க்கு கீழே என்ன கிடக்குதோ அதை போய் என்ன சொல்லு, ஷேக் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு சொல்லு. முடியுது போனாரு. பாயத்துக்குன்னா பாம்பு கிடந்து அந்த பாம்பு அப்படியே வந்துட்டான். அவங்க தொழுவாங்கல்ல முசல்லால வந்து அப்படியே தலையை மரியாதைக்கு வச்சுட்டாங்க. வச்ச பிறகு அந்த பாம்பை இவங்க கையால பிடிச்சிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டு அது ஒன்ன பொண்ணுதான் சாவு வச்சு நல்லா வச்சிருந்தான். ஆனா அந்த அவங்க பேர்ல இன்னைக்கு நைட்டு 15 தங்க காசுகள் தர்மம் கொடுக்கப்படும். இந்த 15 தங்க காசுகள் தர்மம் கொடுத்ததுனால அல்லாஹ் அந்த அவருடைய ஆயுள 15 வருஷத்துக்கு வீழ்த்திட்டான். அதனால எல்லாரும் நினைக்கிறாரு 15 போன லட்சம் தீர்மானம் பெறலாம்னு நினைக்கிறாருங்க. அது அந்த மாதிரி உள்ள ஐடியா இருந்தா நல்லாவே இருக்கணும். அப்ப கடைசியில 15 வருஷத்துக்கு பிறகு நீ தான் அவரை கொல்ல போற. அவர் உனக்கு தான், நீ அவருக்கு தான். அவர் சாவு உகையில தான். உன்னை விட்டு அவர் தப்ப முடியாது. அவர் பாம்புனாலதான் இறக்க போறாரு. ஆனா 15 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இந்த டைம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் தோட்டத்துல தண்ணி ஊற்றும் போது அந்த பாம்பு தான் உங்களை கொண்டு அந்த ஆள். எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆள் 15 வருஷம் உயிரோடுறதுக்கு இந்த மகானும் இருக்கா. இவங்க இந்த செய்தியை சொல்லலாம் தர்மம் செய்யப்பட்டுமா? நமக்கு நோய் எப்போது முன்னாலே நம்ம இது தெரிஞ்சிருந்தா முன்னாலே அட்வான்ஸா எழுதியா இருக்கு. நிறைய ரூபா இல்லையா தர்மம் மிரட்டி சொல்றமாய். ஆக அவங்க முன்னாலேயே தெரிய போய்தான் இது செய்யறாங்க. அவங்க மகானுக்கு தெரியப்படுத்தவே அவங்க தர்மம் கொடுத்தாங்க. அதே மாதிரி பைத்துல் முகத்தஸுக்கு சென்று கொண்டிருந்த வழியில இறந்த இப்ராஹிம் அலியுல் மக்தூமி அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சல்மான் பாரிசி ரலியல்லாஹு பக்கத்துல அடக்கம் கொடுத்தாங்க.
இது 880 மதிச்சவங்க. இந்த மகான் ஒரு சமயம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆளை பார்த்தாங்க, ஒரு பையன் நிறைய தொழில் இருக்கான். அந்த பையன் அவன் பார்த்து சொன்னாங்க, மகனே நீ இபாதத்து நிறைய செய்யற, ஆனா மக்கள் யாரும் அவருக்கு ஆதரவு இல்லை, அவருக்கு மரியாதை இல்லை. நீ பார்த்து ஒரு ஆதரவு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் முனை அவருடைய கொள்கைக்கு மதிப்பு கொடுக்கல, ஆனா அவர் நிறைய இபாதத்து செய்யறத பார்த்தாங்க. மகனே நீ நிறைய இபாதத்து செய்யற, ஆனா அந்தஸ்து உனக்கு கிடைக்கலையே மக்கள்கிட்ட. நான் நினைக்கிறேன் நீ உன் தகப்பனாருடைய அதிர்ச்சியை பெற்றிருக்கேன்னு நினைக்கிற மகனே அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, உன் வாப்பா என் மீது திருப்தியாவே இறந்து போல, என் வாப்பா என் மேல அதிர்ச்சி தான் இறந்து போனான். அதனாலதான் மக்கள் உன என்ன செய்யல, மதிக்கல. உன்னுடைய விவாதத்துக்கு இருக்கிற மரியாதை உனக்கு ஒரு மக்கள் கொடுக்கல. உன் வாப்பாவுடைய கபடி எங்க இருக்கு தெரியுமா? தெரியும். எங்களை கூட்டுப்போ, உனக்கு ஏதாவது திருப்தி ஆகும், நாங்க ஏதாவது வழி பண்ணுவோம். போய் நின்னாங்க. நின்றுக்கிட்டு இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய யூசுப் குருதி ராமத்திலாவை சொல்றாங்க, அல்லாஹ்வை சத்தியமா சொல்றோம், நான் சொல்றேன், ஷேக் அவங்க அவருடைய தந்தையை கபூர்ல இருந்து அழைச்சாங்க. அழைச்ச உடனே மண்ணையெல்லாம் தலையில தட்டி விட்டு எரிஞ்சிட்டாரு. கண்ணால பார்த்தேன், மண்ணையெல்லாம் தலையில இருந்து தட்டி விட்டு எழுந்து நின்றார். நின்ன உடனே சொன்னாங்க, இதோ ஏழை சீடர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், உங்கள் மகன் விஷயத்திலே உங்களுக்கு சிபாரிசு செய்து அவர் மீது நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளணும் என்பதற்காக உங்கள்கிட்ட பரிந்துரை செய்ய ஏழை சீடர்கள் உங்களுக்கு மண்ணறை நாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உங்களை சாட்சியாக்கி சொல்றேன், என் பிள்ளைய நான் திருப்தியா இருக்கேன், என் பிள்ளைய நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நாங்க அவர் சொன்னோம். உங்க திருப்தியா இல்லா மக்கானி உங்க இடத்துக்கு எங்க திரும்ப. அந்த மண்ணறை எங்க இருக்கு? ஹுசைனியா நகரத்தினுடைய எல்லையில ஜாமிய கஹீர் என்ற பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறது கூட வரலாற்றை குறிச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் ஒன்று ரெண்டு இல்லை. ஒரு சமயம் அபூபக்கருக்குள்ள ஹவாருல் பத்தாயிகி ராமத்துல்லாஹி பத்தாயிகி ஈராக்ல ஒரு ஊர் பேரு. இவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, என் மகன் தண்ணியில மூழ்கிட்டாரு, அவருக்கு அவர் பையனத்தை உனக்கு வேற பையன் கிடையாது, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அழைக்க இன்னல்லாஹ் அக்கதரக்க அலாரத்தி, இறந்து போன என் பிள்ளைய திருப்பி தர்றதுக்கு உங்களுக்கு சத்தியமா அல்லாஹ் அந்த வல்லமையை தந்திருக்கான். உங்களுக்கு என்ன வல்லமையை தந்திருக்கான்? அல்லாஹ் இறந்து போன என் பிள்ளைய உங்க துவா மூலமாக மீட்டி தர்றதுக்கு அல்லாஹ் சக்தியை தந்திருக்கான். அந்த சக்தியை வச்சு கேட்கிறேன், நீங்க என் பிள்ளைய மீட்டிட்டாங்க. நீங்க தரல, நாளைக்கு அல்லாஹ் ரசூல்கிட்ட புகார் பண்ணணும். நான் கியாமத்து நாளையில நான் அல்லாஹ் ரசூல்கிட்ட எப்படி புகார் பண்ணுவேன்? இதே மாதிரி அபூபக்கர் ஹவாரி பத்தாயிகி அவங்கள்ட்ட வந்தேன், என் பிள்ளைய இறந்து வந்தேன், அவருக்கு இந்த பிள்ளைய திருப்பி தரதுக்கு நான் வல்லமையை கொடுத்தது கூட என்னைய பதட்டத்தோடு அனுப்பி வைத்தா சந்தோஷமா நீ அனுப்பலன்னு அல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்றேன் சொன்னோம்னு அப்படி கீழே கும்பிட்டாங்க. என்னைக்குமே வழிமார்கள் தன்னுடைய தரத்தை தன்னுடைய பவரை விளங்கி கேட்க ஆரம்பிச்சு கொடுத்துருவாங்க, தெரிஞ்சுக்கிட்டா கொடுத்துருவாங்க. தெரியாத வரைக்கும் தன்னை காட்டிக்க மாட்டாங்க. உடனே எங்கம்மா தண்ணியில் மூழ்கினா இடம் சொன்னேன், தாம்பே தண்ணியில வந்து நீச்சல் அடிச்சு போய் சேர்ந்து பார்க்கும்போது தண்ணியில அந்த ஜனாசாவான அந்த பையன் தெரிஞ்சான். ஆத்தங்கரையில் என்னன்னு பார்க்கும்போது தண்ணி வாடி நடக்குதுங்க. தண்ணியில இறங்கி நீச்சல் அடிச்சு தான் தூக்கிட்டு வரும்போது உயிரோட தூக்கிட்டு வந்தான். ஒரு செய்தி ரெண்டு செய்தி இல்லை. அல்லாம அபு முகமது ஷம்புக்கி ரஹ்மத்துல்லாஹி, அபு முகமது ஷம்புக்கி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, இவங்க ஒரு நாள் பத்திஹா நகர்ல உட்கார்ந்து இருக்காங்க. மல்ஆன் நதிக்கரையில சத்திகா நகர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சத்திகா நகர்ல உட்கார்ந்து இருக்கும் போது 100 பறவை, சத்திகா நகர்ல உட்கார்ந்து 100 பறவை அப்படியே பறந்து கீழே உட்கார்ந்து சத்தம் போட்டுட்டே கிடக்கும். இப்ப பாருங்க, காலங்காலத்தால் போய் வார்த்தைகள் போய் உட்கார முடியாது நம்மளால. ஏன்னா காலங்காலத்துக்குள்ள பறவைகள் சத்தமாக நைட் நேரம் ஒரு பறவை கூட சத்தம் பண்ணாது. பாத்தீங்களா, காலையில கிளம்பும் போது ஏதோ எங்க கல்யாணத்துக்கு போறாங்க ஊர் கிடக்கணும், அது பயங்கரமான சத்தம். 100 பறவை. ஒவ்வொரு இளைஞர்கள் இருக்காங்களே, அமைதியை கேட்டா கல் வச்சிருப்பான். காடுகள் மலைகளுக்கு போய் தம இருப்பான். இடநீர் பண்ண ஆரம்பிச்சோம்னாங்க, ஸ்பீக்கர் போட்டு அடிச்ச நம்மளால உட்கார்ந்து ஓத முடியுமா? ஓத முடியாது. கடைசியில சொன்னாங்க, ஆண்டவா இந்த பறவைகள் என்னுடைய மன ஓர்மையை, எனக்கு மன வழியை தரு, எனக்கு மன காயப்படுத்து இந்த பறவை. உடனே அவ்வளவு செத்து போயிடுச்சு 100 பறவை. சொன்னாங்க, ஆண்டவா நான் இவர்களுடைய சாவ நாடல, ஆண்டவா மரத்து மூத்தமும் இவர்கள் சாகணும் என்று நான் ஆடவே ஆண்டவா. உடனே எல்லாம் பார்த்து வச்சாங்க. எவ்வளவு பெரிய வளர்வு பாருங்க.
அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அஹ்மது ஜாமி, இவங்க ரஷ்யாவில் புராத் நகர்ல 898 வாழ்ந்தவங்க. நக்ஷபதியா தரிகாவை சார்ந்த முகமது ரூஹி சொல்லுவாங்க, வசந்த காலம் இது மாதிரி மழை காலத்துல நான் மல்லான் நதி கரையோரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த நதியில ஒரு மாடப்புறா அப்படியே தண்ணியில குணமா நடந்து வந்து மாடப்புறா, ஒரு மாடப்புறா அப்படியே தண்ணியில அந்த மல்லான் நதி கரையில தான் உட்கார்ந்துருக்கோம். அப்படியே குணமா வந்து அதை கையில தூக்குனாங்க, முதுக தடவுனாங்க, அப்படியே உசாராய். பின்னால நாங்க மதீனாவுக்கு போகும்போது எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சு அந்த பறவை அப்படின்னு செய்தி சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி சிலத்துக்குன் அஷ்யம் ரலியல்லாஹு சொல்ல சொன்னாங்க. சிலத்துக்குன் அஷ்யம் ஒருவர் வருவார், அவர் பேர் சிலத்துக்குன் அஷ்யம். அவருடைய சொல்வாக்கு செல்வாக்கு மறுமையில் எப்படி என்றால் அவருடைய பேச்சை கேட்டு அல்ல மழை மாதிரி கூட்டத்தை சொல்றதுல முளைப்பாங்க. அவர் பேச்சை கேட்டு கேட்டு அவருடைய ரெக்கமெண்ட்ல அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்தால எத்தனாயிரம் பேரை முகது மலை அளவுக்கு ஒரு கூட்டத்தை அல்ல மறுமையில உள்ள வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான ஆள். இன்னைக்கு நிறைய பேர் கால் இருந்து தவண்டுட்டு இருக்கான். பழையாசல் கால் கையில பழையாசல சேர்ல எனக்கு உனக்கு தவண்டுட்டு இருக்கான். ஆனா தர்ஜத்துக்கு நின்று தொழுதுட்டு நடக்க முடியாம வெட்டிக்கு தவண்டுட்டு போவாங்க. நடக்க முடியாம நிறைய தொழுது. யார் முக்கியமான ஆள்? நின்று தொழுது தவண்ட முடியாதா? வீட்டுக்கு நல்ல போறாங்க, பழையாசல தவண்டுட்டு இருக்காங்க. நல்ல பாருங்க, நம்முடைய தாக்கத்துக்கு நடக்க முடியாம ஆனவர்கள் தான் உட்கார்ந்து 2 பேர் தோல்ல 18 நாள் ரசூல்லா உட்கார்ந்து தொழுது. என்னைக்காவது 60 வயசு ரசூல்லா உட்கார்ந்து ஒரு அதிசயமா சொல்ல முடியுமா? என்னைக்காவது சொல்லவே முடியாது. பாருங்க, அவங்களுடைய காலத்துல இந்த சிலத்துக்கு அசியம் போருக்கு போனாங்க. குதிரை இறந்து போச்சு. எல்லாரும் வாங்க, என்னுடைய வாகனத்துல வாங்க. இல்ல நீங்க போங்க. ஆண்டவனே, உன் பாதையில வந்திருக்கேன், யாருடைய துணை இல்லாம யார் உதவி இல்லாம நீனே எனக்கு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் போருக்கு அனுப்பணும். இறந்து கிடந்த குதிரை வீட்டுக்கு வந்தவங்க மானே முதல்ல ஜாமான் எடுத்து போய் இது இரவுல அல்லாட்ட வாங்கியிருக்கணும். ஜாமான் எடுத்தவங்க இறந்துட்டு ஏதோ அக்ரிமெண்ட் போட்டு அல்லாட்ட வாங்கின மாதிரி நான் ஊர் போய் சேர வரைக்கும் உயிரை கொடுன்னு கேட்ட மாதிரி அப்படிதாங்க சொல்வார்கள். இல்லாம ஷாபி 500 சகாபாக்களை பார்த்துருக்காங்க. யமன் நாட்டிலே ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கழுதையிலே பயணம் செய்தார். போர்க்களத்தில் இடையில இறந்து விட்டது. ஆண்டவா, நான் உன் பாதையில இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊர நாடுக்கு வந்திருக்கிறேன், உன் திருப்தியை பெறுவதற்காக. நீ மையத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவன், கபராளிகள் அயாத்தாக்குறவன், என் கழுதையை அயாத்தாக்கிட்ட ஊர் போறவன். அது அயாத்தாக்கு காடு அசதிக்கு எழுந்தது. உன்னால் பஜார்ல விற்பனையே செய்யப்பட்டது. இறந்த கழுதை விற்கப்பட்டிருப்பாங்க. உயிர்பெற்று பஜார்ல விற்கப்பட்டு. அதே மாதிரி நீங்க பசலா ஒரு நிகழ்ச்சியில் அந்த ஒட்டகம், இறந்த ஒட்டகத்தை, இறந்த குதிரையை, இறந்த கழுதையை அல்லாமா முகமது இப்னு சயீத் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. பஸராவிலே நான் ஒரு பாதையிலே நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு திரும்பி பார்த்தேன், ஒரு கிராமவாசி ஒட்டகத்தை ஓட்டிட்டு போனா திடீர்னு படுத்து கிடக்கு, கீழே இறந்து கிடக்கு. திரும்பி பார்க்கறேன், இறந்து கிடக்கு, ஜாமான கீழே கிடக்கு. கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தா திரும்பி பார்க்கிறேன், ஒரு துவா ஓதிக்கிறார் அவர். யா முஸப்பிப குல்ல சபபின் வ யா மௌலா குல்ல தமன் தலபின் மின் தலபின் ருத்த அலா அய்ய மாதா. அல்லாஹ், காரணத்துக்கெல்லாம் காரணகர்த்தாவே, தேடியக்கூடியவனுக்கெல்லாம் எஜமானனே, போனதை திருப்பக்கூ. திரும்பி பார்க்க 2 இறந்து கழுது இறந்து கொண்டா ஜாமானோடு 2 எழுதுனீங்க. அல்லாம அசன் சக்கர் திபிஸ்கி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, உங்களை பத்தி எழுதுவாங்க. செய்தி சொல்றது ஆஜி ஹம்பி இவங்க சொல்றாங்க. 30 வருஷம் என்னுடைய செய்யக்கூடிய அற்புதத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த 30 வருஷத்துல ரொம்ப அட்டகாசமான அற்புதம் என்ன தெரியுமா? நான் பார்த்ததுலே ரொம்ப ரசிக்கிறபடியான ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, என் சின்ன பையன் ஒரு தடவை இறந்துட்டான். என் பொஞ்சாதி ரொம்ப சத்தம் போட்டு ஆளுதான். அப்படியே மையத்து மேலே உழுது கிடந்தா. நானும் நிதானம் இல்லாம இருந்தேன். இந்த போடுற சத்தத்துல சேகே ஓடி வந்தான். என்ன சத்தம்? ஒரு பொம்பளை இவ்வளவு கத்தியா அழுதா, என்ன விஷயம்னு கேட்டான். இல்ல, ஒரு பையன், சின்ன பையன் இறந்துட்டான். உடனே வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, லம் யமுத், இந்த பையன் இறக்கல, உங்க ஜனாதாவை என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இறக்க விட மாட்டேங்கிற அர்த்தம். ஆயாத்துக்கு துவாவுக்கு ஆயாத்தை கொடுக்க. உடனே என்ன செய்தாங்க, தன்னுடைய காலால ஒரு உத வச்சாங்க 3 தடவை. இந்த பையனை என்ன செய்தாங்களா, காலால உதைக்கிறதுன்னு அர்த்தம் அரபியில. தன்னுடைய காலால் 3 தடவை உதைச்சாங்க. அப்புறம் என்ன செய்தாங்க,
இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தான். போயிட்டு வந்து ஒரு வீதி போயிட்டு வந்து ஒரு வீதி 3 தடவை பயமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சில பேரை உதைச்சிருக்காங்க. எதுக்காகனா ரசூலுல்லாஹ் உதைச்சாலே ஒரு பரக்கத் கிடைக்கும். அது வேற. அந்த உதையில நிறைய வாங்கியிருக்காங்க அடிநிலையிலாம். அதனால பெரிய பரக்கத்து அவங்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த பையன் 10 வருஷம் உயிரோடு வாழ்ந்தாரு. செய்து ஒபாத்தான பிறகு அந்த பையன் இறந்துட்டாரு. ஆனா 10 வருஷம் ஹயாத்து கிடைச்சு. நீங்க பாருங்க, கொரோனா நேரத்துல எத்தனையோ சின்ன வயசுக்காரங்களாம் போயிட்டாங்க. கொரோனா டயத்துல வயசு வித்தியாசம் இல்லாம தான் போனாங்க. அதுல இப்ப அந்த நேரத்துல வயசு வந்து போனா கூட யாராவது புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி 973 வாழ்ந்த அஹ்மது இப்னு அலவி பாஹிதப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வித்தியாசமான சம்பவம் சொல்லுவாங்க. என் பையன் இறந்துட்டான். என் பையனை தூக்கிட்டு நான் நேர கபசான் போடல, செய்யக்கூடிய தவச்சாலை தூக்கிட்டு வந்தேன். முதல்ல என் மகனை நீங்க ஹயாத்தாக்குங்க, அது அவனோட சேர்த்து என்னையும் மூத்தாக்க பார்த்து சொன்னாங்க. ஒண்ணு என் பையன் ஹயாத்தாகணும், அல்லது என் பையனோட என்னையும் ஜனாசா வாக்கி அனுப்பிடுங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பாருங்க. உடனே இஸ்லாமிய நீதிபதியை கூப்பிட்டு காதி முகமது ஹுசைன் அவரை கூப்பிட்டு இப்படி துவா வரலாமா, இப்படி துவா கேட்கலாமான்னு அவங்க எல்லாம் தெரியும். சும்மா கேட்கலாம், இப்படி துவா கேட்கலாமா, என்னைய அயாத்தின் புள்ளி அயாத்தாக்கு துவா கேட்கலாமா, அல்லது என்ன அந்த புள்ளியோட சேர்ந்த மூத்தாய்க்கு துவா கேட்கலாமா அப்படின்னு காதி முகமது ஹுசைன் அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க சொன்னாங்க, ஒரு நன்மை நடக்கிறதுனா கேட்கலாம், இதை கேட்கறதுனால ஒரு தீமை வந்து தப்பிக்கிறோம்னா கேட்கலாம். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரி அதெல்லாம் இருக்குப்பா, முதல்ல இப்ப சிறப்பு என்னன்னா உனக்கு வந்து அல்லாஹ்வுடைய விதி, முதல்ல நான் உனக்கு அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொடுத்து துவா செய்யணும். உனக்கு மனசுல என்ன ஒரு திருப்தி வரணும், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொடுறதுக்கு நான் என்ன வரணும், முதல்ல அதுக்கு கேட்டுக்கிறோம். அப்படி சொல்லிட்டு யாரா விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுத்தோடனே அவருக்கு மனசுல சபர் பொறுமை வந்துச்சு. எனக்கு போதும், மையத்தையெல்லாம் ஆயாத்தாக்க வேண்டாம், நான் அந்த என் மனசு புரிஞ்சுக்கிட்டே இருந்தான். பாருங்க, மையத்தையெல்லாம் ஆயாத்தாக்க முடியாது அப்படின்னு சொல்லலையே. இன்னொரு விஷயம் நல்லா விளங்குங்க. செய்தான் ஒரு கட்டத்தில் சொல்றான், ஒரு இறைநேசர் வரலாறுல பார்த்தேன், அவன் எவ்வளவு கெடுக்க முயற்சி பண்ணா கெடுக்க முடியல, கடைசியில் அவர் முயற்சியில் இவன் தோத்து போயிட்டான். தோத்து போட்டு கூட அந்த இறைநேசர் சொன்னா நான் அவனுக்கு ஏதாவது விஷயம் சொல்லி தரட்டா, நான் வேண்டாம், நான் கடைசியில அவனே வலுக்கட்டாயமா சொல்லி கொடுத்தான். அது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தான், நான் 3 விஷயம் சொல்றேன், அந்த 3 விஷயத்துல நீங்க செய்தீங்க நான் வந்துட்டேன்னு அர்த்தம். ஒண்ணு கோபம் வந்துட்டீங்கன்னா நான் வந்துட்டேன்னு அர்த்தம். மையத்தையே அயாத்தாக்குற ஆளா இருந்தா அந்த மனுஷன் அவனை ஈஸியா அடிச்சுட்டான். செய்தான் மையத்தையே அயாத்தாக்குற ஆளா இருந்தாலும் சரிதான், அந்த அவ்வளவு பவர்ல இருந்தாலும் சரி, கோபம் நிதான கோபம் அதிகமா இருந்தா அவனை ஈஸியா வளர்த்து வைக்கிறான். மையத்தை அயாத்தாக்குறது முடியும், அல்லாஹ்வுடைய வல்லமை இருந்தா தெரியுங்க. எந்த நிகழ்ச்சியிலும் யாருமே என்ன செய்யல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பாட்டி நசிலான்னு சொல்லுவாங்க, நாங்க மதீனால மஸ்ஜித் நபவியில சின்ன தோழர்கள் நான் உட்கார்ந்துருந்தேன். ஒரு வயசான அம்மா, கண்ணு தெரியாத ஒரு அம்மா தன்னுடைய சின்ன பையன், ஒரு 12 வயசு 15 பையனை கூப்பிட்டு அந்த அம்மா இங்கிருந்து வந்து அந்த அம்மா திடீர்னு அந்த உள்ள வைரஸ் காத்து அந்த பையன் இருந்துட்டார். அப்புறம் நாங்கள் ரசூலுல்லாஹ் பையனை ஜனாசா கூட்டு பாட்டுனாங்க. அந்த அம்மா கண்ணு தெரியாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜனாசா குளிப்பாட்டு அப்புறம் அந்த அம்மாட்ட சொல்லிட்டீங்களா, அந்த பையனுடைய அம்மாட்ட தெரியப்படுத்தீங்களா அந்த அப்படின்னு கேட்டாங்க. தெரியப்படுத்தும் போது இந்த மகன் இறந்துட்டாரா? ஆமா. அந்த அம்மாவுக்கு இறக்குற வயசு, அந்த பையன் வாழ வயசுல கட்டில போட்டு வச்சிருக்கு. அந்த அம்மா கட்டு கடமாரி வந்து அந்த காலை பிடிச்சிட்டு ஆண்டவனே நீ இப்படி செய்திருக்கிய, எனக்கு காப்பீர்லாம் என்னைய கேள்வியில பண்ணுவான், மக்கா காப்பீர்லாம் எனக்கு கிண்டல்லாம் பண்ணுவான், முகமது பின்னால போனிய என்ன ஆச்சு, உன் பையன் உயிர் போனதான் மிச்சம் அப்படின்னு தான் சொல்லுவான். காபி சிலை வணங்குறவங்க கேள்வி பண்ற மாதிரி என் வாழ்க்கையை ஆக்கிங்க, எனக்கு திரும்ப வரணும் என் பிள்ளை. நான் வந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தது இஸ்லாத்துக்கு வந்ததுல எதுக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில எந்த துன்பத்தையும் தரக்கூடாது, நான் பணக்காரி ஆக நோக்கம் இல்லை, எந்த துன்பமும் எனக்கு இருக்கக்கூடாது, எந்த உங்களுக்கு உதவி இருக்கணும் இருக்கான், என் பிள்ளை எனக்கு திருப்பிட்டா. அந்த அம்மா காலை அசைக்க அதுவா கேட்டாங்க, திடீர்னு காலை அசையா இருக்கும். கதமை அந்த ஜன்னாசாவா இருந்த அந்த கை மாலை அந்த அசைய ஆரம்பித்தது. எழுதி உட்கார்ந்து என் கூட சாப்பிட்டு சாப்பாடு பற்றி உட்கார்ந்து ஆரம்பித்தார். சாப்பிட்டு போன பின்னால அந்த பையன் அந்த ஸ்கூல்ல உட்காந்து அவன் பார்த்தேன். இதே மாதிரி ஒரு அன்சாரி பெண், முறையாத்துல அன்சாரியா ஒரு பையன், இப்ராஹிம் ஒரு பையன், அவரு அந்த பையன் இறந்துட்டார். இப்ராஹிம் இறந்துட்டாமா அப்படின்னு இறந்துட்டாரா அப்படின்னு அந்த அம்மாவும் துவாசிக்கிட்டு அந்த பையன் துணியை தூக்கி மூட போட்டு துணியை துணியை விலக்கி தேங்கிட்டாரு அப்படின்னு அதிர்ச்சி சாப்பாடு சொல்லுவாங்க.
இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்ல, ஏராளமான விஷயங்கள். இதுல ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி, நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம், நீங்க கேள்விப்பட்டு மாட்டீங்க. ரொம்ப அற்புதம். ஏன்னா இறைநேசர்களுடைய மசாருக்கு எதுக்கு போறோம்னா, ஏதோ சில பேர் நோய் நொடியில போவாங்க, சில பேர்கள் ரொம்ப ஒரு ஆபரேஷனுக்கா பல ஒரு விலங்கான விஷயம் வந்து அதுதான் கோவன் போவாங்க. மையத்தை அயாத்தாக்குறது ரெண்டாவது. முதல்ல ஒரு சீரியஸான கண்டிஷன், சின்ன விஷயத்துக்கு அன்னைக்கு பார்த்து நம்ம பக்கத்து தெருல ஒரு 34 வயசுக்குள்ள திடீர்னு அல்சர் தான் வெடிச்சு. நாளைக்கு ஆபரேஷன் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, அதுக்குள்ள வெடிச்சு. பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துல அதாக்குறதுல என்ன வந்தது, விபத்து வந்துருந்தா இல்லையா, பச்சை பிள்ளை வச்சு சேர்ந்து போயிடுச்சு. பாருங்க, நிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்க தாங்க முடியல, அவ்வளோ அந்த ஜனாத்தால அவ்வளோ என்ன. அது மாதிரி வழிமார்களுடைய அந்த அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும். நல்ல ஒரு டாக்டரும் நல்ல நேரத்தில் போய் டாக்டரை போய் பார்க்கறதுங்கிறது ஒரு நசீப். அப்துல்லா இப்னு அலவியில் ஹத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்க. இவங்க ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க மக்கள். அவங்களுடைய சீடர் ஹுசைன் முகமது பாபர் இது சோமில்லாம ஆயிட்டார். அவங்க ஜெயிலுக்கு தெரியுது நம்ம சீடர் இறந்து போயிடுவாரு, இவங்க அதை உழைக்க மாட்டாங்க, இறந்துருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. உடனே என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சீடரை கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் இறந்து போறாரு, உங்கள யார் அவருக்கு ஆயில தர்மம் உயிர் பிச்சை ஆயில யார் கொடுக்குறா? இது நடைமுறை சாத்தியமா நீங்க கேட்காது. நடக்க அதிசயம் நடந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு 6 வயசுலாம் 40 வயசு கொடுத்தாங்களா இல்லையா? என் மகனுக்கு 40 வயசு கொடுத்தாங்களா இல்லையா? அதிசயம் வந்தா இல்லையாங்க. இறைநேசர்கள் விஷயத்தில் உள்ளது நபிமார்களுடைய அற்புதத்துக்கு அது சாயம் பூசப்பட்டது. அதே மாதிரி உள்ளதான். உடனே என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்துல முகமது அமீன் ஒரு ஆள், அவங்க சொன்னாங்க, நான் 18 நாள் என்னுடைய ஆயுள்ல 18 நாள் நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஏன் 18 நாள் சொன்னாங்கன்னா, அவங்க மதீனால இருந்து மக்காவுக்கு போகல. மக்காவுக்கு 12 நாள் இருக்கும். மக்காவில 6 நாள் தங்கணும், மொத்தம் 18 நாள். ஆக அந்த அச்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஆகணும், 18 நாள், அந்த 18 நாள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு 18 நாள் தங்கம் கொடுத்தாங்க. என் ஆயுள்ல 18 நாள் பிளஸ் அந்த 18 சொல்ல காரணம் ஹையூன் ஹயாத்துங்க. அந்த வார்த்தைக்கு அசல 18 தான் நம்பர். ஹயாத் ஹயாத்து அவருக்கு ஹயாத்து தான் கொடுக்குறாங்க. அரபியில ஹையூன் ஹயாத்துங்கிறதே 18 தான். அது எடுத்து இப்படி கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. கடைசியில் எல்லாத்தையும் பேப்பர் எழுதிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃப் வந்து அந்த பேப்பர் அங்கே வச்சுட்டு ஓதுறாங்க. ரூபா அவ்வளோ தோணை, அதான் ரூபா. அந்த ரூபாவில் அப்படியே உருகிட்டாங்க. அந்த ரூபாவிலே நடந்த அந்த அற்புதம் நாயகமே உங்க சிபான எங்களுக்கு அப்படின்னு கடைசியில உள்ள எழுதிட்டு வெளியே வரும்பொழுது திக்கிரில நடந்து நல்ல அர்ப்பணிச்சு நல்ல வெளியே வர மாதிரி வரும்போது அல்லாஹ் நம்முடைய ஆயத்தை நிறைவேற்றிட்டான். சொன்ன ஆயத்தை தெரியுமா, மையத்தை உயிர்ப்பிச்சுன்னு சொல்லல, அல்லாஹ் நாடியதை எழுதுவான், நாடியதை அழிப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வெளியே வந்தாங்களாம் சிரித்த முகத்தோடு. அதுக்கு பிறகு எத்தனை ஆயிரம் எவ்வளவு கொடுத்தாங்களோ கிஃப்ட் கொடுத்தாங்களோ அந்த வருஷ அளவுக்கு மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு முந்தைய சொன்னாங்களாம் இவங்க அந்த வருஷம் கரெக்டா இறந்துருவாங்க. அது மாதிரி ஷேக் ஈராக்ல இருக்கும்போது இவங்க ஹுசைன் மக்கால இருக்கும்போது கரெக்டா அந்த வருஷம் இறந்தாங்க. எதுக்கு சொல்லணும்னா, மரண நோயில் இருக்கக்கூடியவர்களை அதே மாதிரி அபுல் அப்பாஸ் முசாவி யமன் நாட்டில் இருந்த பெரிய மகான் ஒரு நாள் தன்னுடைய நீதிபதிக்கு அவங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது. நீதிபதி உஸ்மான் அப்துல் நாசிக் இருக்காங்களே நீதிபதி, அவங்களை பார்க்க போனாங்க. சீரியஸா இருந்த நம்ம நண்பர் அவரு இந்த நிலையில இருக்காரு. ரொம்ப ஃபீலிங் கூட வெளியே வந்தாங்க, மனசு உடஞ்சி போய் வந்தாங்க. நண்பர் ஒரு ஆள் மோசம் சக்கராத்தில் இருந்தவங்களா தாங்க முடியுமா? கண்டா திரும்ப போனாங்க. போயிட்டு சொன்னாங்க, மனைவி பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய கணவருக்கு 3 வருஷத்தை நம்ம லேசாக்கி கொடுத்துருக்கோம். 3 வருஷம் அதுக்கு பிறகு 3 வருஷம் ஒரு நொடி கூட இல்லாம அந்த உஸ்மான் அப்துல் நாசிக் மாட்டாங்க. இது மாதிரி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் 2 விஷயம் அல்ல, நிறைய விஷயம். இது 760 வாழ்ந்த ஷேக் முகமது இப்னு மூசா பெரிய மகானவங்க, சட்ட மேதையும் கூட. அவங்க தன்னுடைய ஷேக்கிட்ட வந்து சொன்னாங்க, மனைவி இறந்து விட்டாங்க, அந்த மனைவியினுடைய துக்கத்தை என்னால தாங்கவே முடியல, நான் ரொம்ப மன உடஞ்சி போய் இருக்கிறேன். நீங்க இறந்து போனாலும் அயாத்தாக்கணும்லாம் அவங்கள்ட்ட என்ன செய்யல சொல்லல. நீங்க ஒன்னே ஒன்று செய்தா போதும், என் மனைவி கல்ல நான் பார்க்கணும், வெளியே பார்க்கணும். மனைவி என்ன காலத்துல இறந்து போன என் மனைவி இந்த ஆசை எல்லாத்துக்கும் தான் செய்வோம்.
ஒரு ஆள் இறந்து போன பிறகு அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அது நம்ம எல்லாம் இருக்கிறதா செய்யுது. அப்ப என் மனைவியினுடைய என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும், நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க நாங்க வேற ஏதோ காரணத்துக்கு தட்டி அடிச்சாங்க. இல்ல இந்த என் மனைவியை நான் காட்டாம நான் கிடத்து விட்டு போக மாட்டேன். அவங்க உரிமையை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை, அவங்க செல்வாக்கு, அவங்களுக்கு சீதத்து இருந்தது. சரியா இப்போ ஒரு 3 நாள் டைம் தாப்பாங்க. மனைவியை உனக்கு காட்டணும், இறந்து போனோம் மனைவியை உனக்கு காட்டணும், அவ்வளவுதானே. எந்த நிலையில் இருக்கான்னு தரஜா இருக்கான்னு காட்டணும். ஒரு 3 நாள் டைம் தானே. 3 நாள் கழிச்சு 2வது வந்தார். இந்த வீட்டுல போய் பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள போய் பாருங்க. வீட்டுக்கு வந்த மனைவி உட்கார்ந்தாங்க, சொர்க்கத்து ஆடையோடு அலங்காரத்தோடு. அந்த அம்மா விசாரிச்சாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. ஏன்னா வாழைகா விபாசம் அந்த அம்மா என்னுடைய நிறைய பத்தி கேட்டாங்க. வாக்குபுரத்துக்காண்டா அந்த அம்மா வந்து தனக்கு ஏற்பட்ட உயர்ந்த நிலையில நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது செய்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. எது என்னுடைய கவலையெல்லாம் என்ன நீங்கிட்டு. ஆக நீங்க பார்க்கும்போது ஒரு செய்தி 2 செய்தி அல்ல, முகம்மது அதாவது மரண செய்தி, மரண பீதியில இருந்தவங்களுக்கு எல்லாம் மங்களகரமான செய்தியை கொடுத்தவங்க மகான். சமீபத்தில் கூட ஒரு ஆள் மலேசியா போராட்டார், மாணவர் ஒரு ஆள் தராசனை அவர் பைபாஸ் பண்ணி அவருக்கு இறந்துக்கு பயமா இருக்கு. அதுல இல்லையா செலவாத்தை கொண்டு என்ன செய்யுங்க, மதிச்சு வைங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குவா, நம்மளால முடியாது செலவாத்து செய்து காட்டும், நம்மளால முடியாது சக்தி வாய்ந்த பெரிய வழிமாறு முடியல. ஃபர்ஸ்ட் அவங்க அட்ரஸ் என்ன தெரியுமா, இவர் சொல்லின் செல்வர் வார்த்தை கருத்தை வித்தகர் சித்தகர் தான் போடுவான். அது முக்கியம் இல்லை, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தகுதியை பெற்றவர் அந்த வார்த்தை. அதுதான் பெரிய அவார்டு. என்ன பெரிய அவார்டு, துவா கேட்ட உடனே கிடைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முகமது நபுஃபைங்கிற ஒரு மகன் பார்த்தாங்க கடவுளை, மிஸ்ர் நாட்டு செய்யுங்க, எனக்கு துவா செய்யுங்க. நீயே 3 நாளே இறந்து போப்பா, உனக்கு எதுக்கு துவான்னு கேட்டாங்க. ஷேக் முகமது நபுஃபை இருக்காங்களே, ஷேக் மிஸ்ர் நாட்டு உள்ளவங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, எனக்கு துவா செய்யுங்கன்னு இருக்காங்க, நீங்க 3 நாளே இறந்துருங்க. மறுநாள் செய்திட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 3 நாள் இறந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்த மாதிரி கனவு 3 விஷயம் பண்ணிக்கணும். கனவு அப்படி ஒரே மாதிரி இருக்காது, கனவு நேர் மாற்றமா இருக்கு. ஒரு ஆள் கனவு கண்டார், அவர் கட்டில் தீப்பிடிச்சு எரிகிற மாதிரி, தீப்பிடிச்சு எரிகிற மாதிரி அந்த ஃபேக்டரி எரிஞ்சு வந்தவருக்கு ஒரு பெரிய மாடு இடத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுதுன்னா கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. கனவு எப்படி, கனவு எப்படிங்க, வெட்டி தீ பிடிச்சி எரியுது, கட்டி தீ பிடிச்சி எரியுது. கனவு காட்சி நேரம். ஒரு ஆள் அல்லாஹ் கனவுல அடிக்கிற மாதிரி கனவு உண்டார், ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் கனவுல நேரம் அடிக்கிற மாதிரி கனவு உண்டார். நூல் பயானே வரும், அல்லாஹ் வேணா அடிக்கணுமா, அல்லாஹ் புதிய புதிய கொஞ்சம் அல்லாஹ் சொல்லும்போது இந்த 10 ரஃபிகளை செஞ்சிருக்கிறான், இவன் எங்க அல்லாஹ் அல்லாஹ் வச்சுக்கியா. அப்போ அங்க அடிங்கிறதுக்கு அது அந்த காட்சிக்கு வேற ஒரு அர்த்தம் வேற அப்படின்னு விளக்கம் கொடுப்பான். அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வீதியில மரண வீதியில வந்ததை நீ சாவை பத்தி பயப்படாதப்பா, நீ உனக்கு ஆயுள் இருக்கு, ஆனா கஷ்டமான கடினமான வாழ்க்கையை சிக்கலான ஆயுள் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆள் 30 வருஷம் வாழ்ந்தார். யாரு யாரு பயந்தாரா. அது மாதிரி பாருங்க, முகமது உஸ்தாதுல் ஆலம் இவங்களுடைய மகானுடைய சீடர் ஆப்பிரிக்காவில் இருந்தார். முகமது உஸ்தாதுல் ஆலம் மகானுடைய சீடர் வந்து இருந்தார் ஆப்பிரிக்காவில். திடீர்னு அவர் ஆப்பிரிக்கால வெளியூருக்கு போன இடத்துல அவர் இறந்து போனதாக குடும்பத்தார்களுக்கு நியூஸ் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு செய்தி வந்த உடனே மகான்ட்டு எல்லாரும் ஓடியே வந்தாங்க. என் கூட்டு அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சீடர் இறந்து விட்டதாக தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, இல்லை அவர் இறக்கல சொன்னாங்க, அவர் இறந்து போகல, இல்ல அவர் இறந்து போயிட்டதா சொல்லப்படுது, சொர்க்கத்திலே பார்த்தேன் அவரை காணவில்லை. சொர்க்கத்தில் இளைஞர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு எந்த பயான் பண்ணாலும் எதை பத்தி பேசினாலும் லவ் மாப்புல ஒரு தடவை நான் பார்வையிட்டு நான் சொல்லுவேன். நான் எந்த ஸ்பீச் எடுத்தாலும் திருப்பி எதை பார்த்துக்குவேன், லவ் மாப்புல பார்த்துட்டு அதான் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் உங்களுக்கு கட்டு தருவான். லவ் மாப்பு உங்களோட டைரி நிறைவே காணாது, லவ் மாப்பு எங்க பார்க்க. அப்ப அவ்வளவு பிரியா அதை பார்த்துட்டு தான் எனக்கு தெரியும். அப்போ சொர்க்கத்துல பார்த்து அவரை காணல, இறந்திருந்தா சொர்க்கத்துல இருப்பார்ல, அவங்க
என் சீடர்கள் நரகத்துல நான் பார்க்கணும் தேவையில்லை, என் சீடர்கள் நரகத்துக்கு போக மாட்டான். 2 இடத்துல இல்லை, அதனால ஒரு இடத்துல சொன்னேன். நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது மங்களகரமான செய்தி, அதாவது மௌத்தான செய்தியை கூட மங்களகரமான செய்தியாக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைத்தவர்களாகத்தான் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாம் வைப்பதன் மூலமாக நம்முடைய நோக்கம், இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது முஹியத்தீன் அரபி சொல்லுவாங்க, ஷேகுல் அக்பர் முஹியத்தீன் அரபி யாசின் சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய சுபுகாத்தின் மக்கியாவில் கடைசியா சொல்லுவாங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா யாசின் ஓதுங்க, ஒரு மையத்தை பார்க்க போனா யாசின், ஒரு நோயாளியை பார்க்க போனா யாசின் ஓதுங்க. என் வாழ்க்கையில நான் நடந்த என்னுடைய மையத்தை ஆய்வு பெற்ற ஒரு அனுபவம் எனக்கு நடந்துச்சு, யாசினை வச்சு சொல்லி காட்டுறேன். நான் ஒரு நாள் உயிரற்றவங்க கடந்தேன், எல்லாரும் உயிர் பேசி நினைச்சு எல்லாரும் யாசி வைத்திருந்தாங்க. நான் ஜனாசா ஆயிட்டேன்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சுட்டாங்க. ஏன்னா உணர்வு இல்லாமல் இருந்த நாடிலாம் குடிக்கல. இந்த நிலையில நான் ஒரு கனவு, அந்த கனவுல ஒரு பயங்கரமான நாட்டம் உள்ளவங்க, தோட்டம் உள்ளவங்க என்னை அடிக்க ஓடி வர்றாங்க. ஒரு அழகான ஒரு ஆள் போய் அவங்கள போய் கூட ஃபைட் பண்ற, அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு ஃபைட் பண்ற. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க யாரு? நான் தான் யாசி, நான் தான் யாசி அப்படின்னு சொல்லும்போது முடிக்கிறேன். எங்க பாப்பா யாசி முடிக்கிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டே, பாப்பா உள்ள உசாரில்லாம எப்படி இறந்து யாசி முடிக்கிறத பாருங்க. இந்த யாசின் என்பது என்ன செய்யும்? மூத்தானவங்களை உயிர் அஜல் வரலன்னு அவங்க காப்பாற்றிடும். பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க முந்தி அவனை சின்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வர மாதிரி ஆகி போடும். அப்படி ஒரு பவர் அதுக்கு இருக்கு. ஆக இது மாதிரி உள்ள ஒரு வல்லமை மிக்க அந்த யாசின் இருக்கிறதே, அந்த யாசின்களை நம்ம வாழ்நாள நம்ம அதிகமாக ஓய்வு வருகிற பொழுது நிறைய நம்ம ஆஸ்பத்திரி சேதங்கள் இருந்தால நம்ம என்ன செய்வோம், பாதுகாப்போம். கணியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். அபுல் அப்பாஸ் உள்ள ஹரிசி ராமத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீங்க யார்? அப்துல் வஹாப் ஷாரானி, அவங்களுடைய உஸ்தாது அப்துல் வஹாப் ஷாரானி. ஷாரானி திருமாயிய பெரிய ஞானத்தின் 9ஆம் நூற்றாண்டின் ஞான சிகரம், அவங்க உஸ்தாதான் இவங்க. சொல்லுவாங்க, நான் மேற்கத்திய நாடு ஐரோப்பா கண்ட்ரியில ஒரு சமயம் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா வச்சிருந்தேன். அப்போ ஒரு பள்ளிவாசல் இஸ்தன்ஹா இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். போயிருக்கும் போது நான் எல்லாரோடும் உட்கார்ந்து இருந்த திடீர்னு வயிறு சரி, வயிறு உப்பி போய் கனமா இருந்தது. அவர் என்ன, அதுல எனக்கு மூத்து வந்துடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. வயிறு திடீர் கல்லுமா இருக்கு, ஊறி போயிருக்குது, என்ன தெரியல, வெயிட் தெரியல. ஒரு பாத்திரத்தை கொண்டுவாங்க, பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. வாயால் எடுத்த ரத்தமாட்டும் ஜலமாட்டும் வாங்கிக்கிறது. எடுத்த பிறகு நான் இருக்கும்போது பள்ளியாசன ஒரு சோப்பு போடைய தலையில சுற்றிட்டு ஒரு ஆள் படுத்து கிடக்கிறார். சாதாரண ஆள் கிடையாது, உருட்டுக்கிட்டே சொல்றாரு. வெளியே பார்த்து பேசல, நான் வாங்கி எடுத்துட்டு உள்ள உருண்டிக்கிட்டே அவர் தூக்கத்திலே தலையில போர்வை வச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டே பேசவும்ல. அது மாதிரி ஆடு மாடு நுழைஞ்ச மாதிரி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ஆடு மாடுதான் அனுமதி இல்லாம ஊருக்குள்ள நுழையும். ஆடு மாடு இல்லாம அனுமதி இல்லாம ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு இந்த ஊருக்குள்ள வரதுக்கு அனுமதி கேட்டு ஊர்ல போனாங்க. முன்னாள் ஊருடைய சீதோச நிலைக்கு ஒத்துக்கிறோமா எல்லாம் கேட்டு வரணும். நீ பலகீனமான ஆள் என்பதனால், உன் நிலைமை பலகீனமா இருக்கு என்பதனால் உன்னை விட இல்லைன்னா பள்ளியாத்திலிருந்து கபர்ஸ்தான் போக வச்சுருப்பானே, வேற கபர்ஸ்தான் அடக்க போக வச்சிருப்பானே. நீ எப்படி எந்த ஊருக்கு அனுமதி தான் வரலாம். அதனாலதான் ஒரு ஊருக்கு போகும்போது என்ன செய்யணும், அந்த ஊருடைய சூழ்நிலை என்ன, அந்த ஊருக்கு அப்ப அதுக்கு பிறகு என் வாழ்நாள்ல எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊருக்கு முன்னால் போனவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு தான் அந்த ஊருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் கேட்டுட்டு தான் என்ன செய்வேன், நான் போவேன். அதே மாதிரி அபு ஹர்பா முகமது யாக்கூப் சொல்லுவாங்க, அவங்களுடைய காலத்துல இப்ராஹிம் புஜாயி என்பவருக்கு உடம்பு சொல்லுங்க, ரொம்ப சீரியஸா இருந்தார். இப்ராஹிம் புஜாயிங்கிறவங்க ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அவங்களை போய் பார்க்கும்போது அவங்களுக்கும் செய்யறதுக்கும் ஒரு பிரியம் இருந்தது. அந்த பிரியத்துல நிறைய சொல்லுவாங்க, அதாவது சக்கரார் இருக்காரு, தண்ணி ஊற்றிக்குவாங்க, பால் ஊற்றிக்குவாங்க சொல்லுவாங்கல்ல, சொந்தக்காரங்களாம் ஒருத்தருக்கு பார்த்துக்குவாங்க சொல்லுவோமா இல்லையா. அது மாதிரி இந்த இப்ராஹிம் புஜாயிங்கிறவங்க இவருடைய இஸ்லாமிய சகோதரர் ரொம்ப பிரியமா பழகுது. சரி வாங்க சேர்த்து சொன்னாங்க சீக்கிரத்துல, வாங்க நம்ம இப்ராஹிம் புஜாயி போய் பார்த்துட்டு வருவோம். அவர் கூட கடைசியில் ரூஹு பிரிய நேரத்தில் நம்ம கூட இருப்போம் பார்த்தோம். உட்கார்ந்துருக்கு ஒரு சீடர் சொன்னாராம்,
சரி பெரியவங்கள இவங்களை கொஞ்ச நாளா இருக்கிறது நீங்க ஏதாவது வழி பண்ணக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது நீங்க ஏதாவது வழி பண்ணலாமே அப்படின்னு சொன்னவங்க அப்படியே கீழே குனிஞ்சிருந்தாங்க. குனிஞ்சிருந்தவங்க திடீர்னு அவங்க நிலைமை மாறி அதாவது ஒரு மன தன்னுடைய சுய நிறைவு இல்லாம ஆயிட்டான். திடீர்னு சொன்னாங்க அவருக்கு நான் 10 வருஷத்தை தாமதப்படுத்திருக்கேன். அதுக்கு அந்த நோயில இருந்து 10 வருஷம் வாழ்ந்து 10 வருஷத்துல பிள்ளையும் பிறந்துட்டான். அதனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த 10 வருஷம் பிள்ளைனே சொல்லுவாங்க. எந்த 10 வருஷம் சொல்லுவாங்க? சாவுடைய டேட் முடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வழிமாறு துவாவை வைத்து அந்த 10 வருஷத்துல பிள்ளை பிறந்ததுனால அந்த 10 வருஷம் பிள்ளை அந்த 10 வருஷம் பிள்ளைனே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இறைநேசர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தால் ஒரு அற்புதத்திலும் அதை கேட்க கேட்க தெருட்டாத தேன் அமுது என்றுதான் நம்ம என்ன செய்யணும் சொல்ல. நம்ம தாஜுதி நக்ஷபந்தி இன்னைக்கு நக்ஷபந்திய தரீக்கா இருக்குன்னா அந்த தரீக்காவினுடைய அந்த சீகா இருக்கக்கூடிய அவங்க வந்து புகாரா நாட்டை சார்ந்தவங்க. அவங்க அம்புகா நகர்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுடைய முறியின் அந்த பெண் வந்து அவங்களுடைய முறியின் அவங்கள சீகா ஏற்றுக்க அந்த பெண் கோவில்ல சொன்னா அவங்கள திடீர்னு நம்ம ஒரு தர்காவுக்கு போறமா இல்லையா, கோவுக்கு அப்படி தனிக்கு வரமா இல்லையா, அது மாதிரி அந்த அம்மா வந்து அந்த அம்மா போய் பார்க்க போனாங்க. அந்த அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து சொல்லி இறக்கமாயிடுச்சு. நக்ஷபந்தியா தரீக்காவர் எழுதுவாங்க. செய்குமார்கள் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. எப்படின்னா போட்டு பார்ப்போம் முதல்ல நம்ம காப்பாற்றுவோம், நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? அந்த பவர் நமக்கு இருக்கா? நான் பார்த்துக்கிறேன் நீ பொழைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா பொழைச்சு அந்த அளவுக்கு எத்தனையோ அதாவது இஸ்ராயலை நெருங்குற எத்தனையோ உயிர்களை எத்தனையோ பேர்களை முதல்ல வாயில வைக்கணுங்க, உயிர் போனவங்க இதெல்லாம் ஆட்களை அயாத்தாக்கி இந்த உலகத்தில ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நட்சத்திர ஸ்டார் நபியா இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டார் அவுலியா காயப்படுத்த ஸ்டார் கொடுக்கறதுக்காக அது மாதிரி ஸ்டார் அவுலியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த மாதிரி நல்லடியார்களை போல ஆக்கி முடிவானாக. நம்முடைய நாக்குக்கும் ஓடி சொல் படிக்கிறோம்களா நம்ம சொன்னா உடனே அந்த துவா படிக்கணும். நம்ம ஓதனா அந்த ஓத நமக்கு நடக்கணும். நம்ம விஸ்மி சொன்னா விஸ்மியை கொண்டு எத்தனையோ ஒரு விருந்தாளிச்சு ஒரு அன்னப்பறவை விருந்து கொடுத்துட்டு எலும்பத்திக்கு அமல் கவிதை விமானாயகம் வலது கையாளத்துக்கு இடது கையெழுத்துக்கு வலது கையால பிஸ்மில்லா பிரிஞ்சு கிடக்கிற எலும்பு நீ பறந்து போ அப்படின்னு சொன்னோம்னா அந்த அன்னப்பறவை பறந்து போச்சா இல்லையா? அது மாதிரி உள்ள ஒரு வல்லமை உள்ளதாக அதை ஆக்கி இருப்பாங்க. நம்ம மையத்தோடு அயாத்தாக வேண்டாம். நம்ம நோயை குணமாகிறதுக்கு பலருக்கு ஓய்வு ஊதினாலும் நமக்கு ஓய்வு ஊதினாலும் நம்ம மருந்து முதல்ல சைடு எஃபெக்ட் பண்ணாம நம்முடைய உணவு நமக்கு பக்க விளைவுகளை தராம அல்ல அதற்கு நமக்கு நிறைய சுகத்தை தந்து முடிவானாக.